அனைவருக்கும் வணக்கம். ரெமிரா டாக்ஸ்ல இன்னைக்கு நாம சந்திக்கவிருக்கும் ஆளுமை ஜீவா ரகுநாத் மேடம் அவர்களை. இந்த கதை சொல்லிகள் அப்படின்னாலே நாங்கெல்லாம் ஜீவா மேம்னு தான் அவங்கள அழைக்கிறது உண்டு. அவங்க கிட்டத்தட்ட 25,000 குழந்தைகள் பெரியவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒர்க் ஷாப்ஸ் நடத்தி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, கதை சொல்லிகளா உருவாக்கி இருக்காங்க. அண்டர் த ஆலமரம் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல்ல உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கதை சொல்லிகளை ஒருங்கிணைத்து அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபீஸ்ட் அப்படின்னு இன்னொரு அழகான பெரிய விஷயம், பெரிய நெட்வொர்க். அது அங்க எல்லாரும் பதிவு பண்ணி அங்க கதை சொல்லிகளை உருவாக்குறதாக இருக்கட்டும், கதை சொல்லிகளாக பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அப்படி உலக அளவுல இது ஒரு பெரிய லெவல்ல அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மாத்திரம் இல்லாம அவங்க ஒரு எழுத்தாளரும் கூட. ஒரு 67 புத்தகங்களுக்கு மேல மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அது இல்லாத 12க்கும் மேற்பட்ட கதைகள், குழந்தைங்களுக்கான கதைகளை அவங்க எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்கள பத்தின விஷயங்களை பட்டியலிட்டு கொண்டே போகலாம். இன்னைக்கு அவங்க நம்ம அரங்கத்துக்கு நம்மளை சந்திக்க வந்திருக்கிறாங்க. அவங்கள சந்திப்போம் வாங்க. ஹலோ மேம், வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளா ரெமிரா டாக்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஜீவா மேம் ரெமிரா டாக்ஸ்ல பேச அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பீயிங் அ ஸ்டோரி டெல்லர், ஐ எம் ரியலி ஹானர்ட் தட் யூ ஆர் ஹியர் இன் ரெமிரா டாக்ஸ் மேம். ஸோ நீட் டு டாக் லாட். அண்ட் நிறைய எனக்கு எக்கச்சக்கமான கேள்வி இருக்கு. அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில நீங்க அருவி மாதிரி கொட்டணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட உட்காந்துருக்கேன். பதில் இருந்தா சொல்ற அருவியா, இல்லாட்டி அது சின்ன சின்னதாக வந்தாலும் வரும். சரி மேம். ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு வரத்துக்கு. ஏன்னா நமக்கு வராத விஷயத்த மற்றவங்க பண்ணும்பொழுது அதை ஆதரிக்கணும். அதுதான் என்னுடைய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். உனக்கு வரலையா, யாருக்கு வருதோ அவங்கள ஆதரிக்கணும். ஸோ அதனால தான் முக்கியமாக வந்தேன் நான். எனக்கு வித்தியாசம் கிடையாது, இவங்க தான் அவங்க தான்லாம் கிடையாது. அதை உங்களுக்குலாம் எதுக்கு பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. யாராக இருந்தால் நம்ம சொல்கிற விஷயம் 4 பேர் போய் சேருதுன்னா நல்ல விஷயம், அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் தட். தேங்க்யூ ஸோ மச் மேம். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி அப்படின்னாக்கா, நான் உங்களோட ஷோஸ் நிறைய பார்த்துருக்கேன். அண்டர் த ஆலமரம் ஃபாலோ பண்ணிட்டும் வரேன், பார்த்துட்டும் வரேன். அப்போ நீங்க கதை சொல்லி பயனியர் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இன் சவுத் இந்தியா, ஆல்மோஸ்ட் இந்தியாவே, எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. ஸோ சவுத் இந்தியா, தமிழ்நாடு. வெறும் தமிழ்நாடு சொல்லுங்க, எனக்கு கீதா வந்துருவாங்க. அப்புறம் பெங்களூர்ல இருக்காங்க, கத்தால. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட. ஆனா உங்களை நான் ரொம்ப நாளாவே நான் கேள்விப்பட்டுட்டு வரேன். முதல்ல எனக்கு தெரியாது. நான் எரிக்கோட ஸ்டூடெண்டா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் நிறைய நான் பார்க்கவும் ஆரம்பிச்சேன். ஆனா அண்டர் த ஆலமரம்ல நீங்க கதை சொல்றதுங்கிறத தாண்டி யூ கிவ் சான்சஸ் டு அதர்ஸ். நிறைய பேரை உள்ளக்க கொண்டு வர்றத நான் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ அதை பத்தி எனக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அண்டர் த ஆலமரம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயமா நான் தெரிஞ்சுக்கணும். நான் இந்த இயர் ஐ கம்ப்ளீட் 20 years ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். ஆரம்பிச்சு 28 வருஷம் விளையாட்ட ஆரம்பிச்சது தான். பட் அது எப்போ சீரியஸ்ன்னு நினைச்சேனோ அப்போ அது சீரியஸாக எடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். விளையாட்டை பண்ணுறது ஒரு விஷயம், அது ஒரு விஷயத்துக்காக பண்ணும்போது அதில் சீரியஸாக இருக்கணும், செய்கிற விஷயத்த ஒழுங்காக கொடுக்கணுங்கிற ஒரு முயற்சி தான் இது. ஸோ அதனால் அப்படி ஆரம்பித்தது தான் இந்த விஷயம். ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது என்னுடைய ஸ்கூல் ஜூனியர்ஸ் 2 பேர், கௌசல்யா பத்மநாபன் அண்ட் காஞ்சனா மணவாளன், அவங்க என்னை பார்த்து கௌசி என்கிட்ட ஜீவா நான் உன்னை விற்க போகிறேன் அப்படின்னா. என்ன நீ என்ன விற்க போறியா, வாங்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னேன். நீ 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 ஒன்றும் பண்ண மாட்ட, எல்லாரும் உன்னை பற்றி பேசுகிறாங்க, நீ ஏதாவது நீ பண்ணுறியா? நாங்கள் இல்லை பண்ணல அப்படின்னு. சரி அப்போ நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணலாமான்னு கேட்டா. பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு கதை சொல்ல தான் தெரியும்னு. அது ஒருத்தர நீ பண்ணு, நாங்கள் மற்றதெல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஆரம்பிச்சது. ஸோ சரி ஓகே சரி. அதனால் என்ன பேர் வைக்கலான்னு உடனே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் சொல்கிற விஷயம் ஆலமரத்துக்கு அடியில் தான் கதைகள் பிறந்தது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ எனக்கு தமிழ் மேலே பற்று அதிகம். ஆனால் தமிழ் அவ்வளோ நிறைய படிக்கலை நான். ஆனால் தமிழ் மேலே பற்று இருந்த காரணத்தால் நான் சொன்னால் அண்டர் தி ஆலமரம்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு. சரின்ட்டாங்க. அப்படி தான் அந்த பேர் வந்தது. ஸோ என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் நான் எழுதினேன், மெயில் போட்டேன், இந்த மாதிரி பார்த்தா கடகடக்குன்னு எல்லோரும் வரேன்ட்டாங்க. ஸோ எல்லாம் வந்தோடனே எல்லாம் அன்பு தான், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா காசெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, ஏதோ எங்களால் முடிஞ்சதுக்கு தருவோம் அப்படின்னும் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அப்படியே ஒரு 10 வருஷமாக பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே அவங்க, அதாவது நான் எந்த நாட்டுக்கு போய் ஏதாவது நாட்டுக்கு போகும்போது அவங்கள பார்க்குறோம் இல்லையா, அவங்கள்ட்ட சொல்லு இந்த மாதிரி என்னுடைய ஃபெஸ்டிவல் இருக்குன்னு. நாங்கள் என்ன கூப்பிடுங்க, நாங்கள் வருவோம். அப்படி தான், அப்படி ஏற்பட்டது தான். ஸோ அவங்க என்ன கூப்பிடுவாங்க, நான் அவங்கள கூப்பிடுவேன். ஸோ இது ஒரு பெரிய, எனக்கு பொறுத்தவரை ஒரு உலக அளவில் இருக்க ஒரு குடும்பம் தான் நான் சொல்லுவேன். நாட் ஸ்டக் டு திஸ்.
ஓகே. ஸோ இப்படி ஆரம்பிச்சது தான் அண்டதி ஆலமரம். பட் அண்டதி ஆலமரம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அது வரைக்கும் நான் தனியாக தான் இயங்கிட்டு இருந்தேன். இப்போவும் தனியாக தான் இயங்கிட்டு இருப்பேன். ஃபெஸ்டிவல் தவிர என்னுடைய தனி இயக்கம் அது நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆஸ் அ ஃப்ரீலான்ஸ் நான் என்னுடைய வேலையை பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ அப்படி பண்ணும்போது நான் நினைச்சேன் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் டு எரிக் அப்படின்ற ஒருத்தர் வந்து இந்த வேர்ல்ட் ஸ்டோரி டெல்லிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்காட்டி வந்து இவ்வளவு பேர் வளர்ந்துருக்க முடியாது. அதுக்கு ஃபுல் கிரெடிட் டு எரிக். ஆனா ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நானும் எரிக்கும் சேர்ந்து தான் ஆரம்பிச்சோம் வேர்ல்ட் ஸ்டோரி டெல்லிங் இன்ஸ்டியூட். என்னை பத்தி அமெரிக்கால ஒருத்தர் அவர்கிட்ட சொல்லி அவரு அப்புறம் எரிக் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணி அப்படிதான் ஆரம்பிச்சோம். இன்ஃபேக்ட் த லோகோ வாஸ் டிசைன்ட் பை மை நெவ்யூ, வேர்ல்ட் ஸ்டோரி இன்ஸ்டியூட். பட் என்னன்னா சில காரணங்களால பீங் an American, I being an Indian, we had a lot of difference of in operational styles, not the content so much. So I said, Eric, operational வந்து it's very different. நீ வந்து US மாதிரி பண்ற, நான் இந்தியன் மாதிரி பண்ணுவேன். So it will be always a clash of thoughts. So why don't we just part as friends so that things happen, because you're doing a great job. So என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நான் வளர்த்துக்கிட்டேன் 28 வருஷம். ஆனா நிறைய ஸ்டோரி டெல்லர்ஸை வளர்த்தேனான்னு சொன்னா இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ப்ராப்பர் கோர்ஸ் நடத்தி எல்லாம் பண்ணாரு. பிகாஸ் லைக் ஐ டோல்ட் யூ, ஐம் வாட் ஷல் ஐ சே, ஐம் an acquired storyteller. எனக்கு வந்து கேள்வி ஞானத்தில் வளர்ந்தவ தான் நான். அவர் அப்படி கிடையாது. அவர் ரிசர்ச் ஸ்காலரு. அவர் ஒரு வகைமுறை படித்து வச்சிருக்கும் பொழுது பீப்புள் டேக் யூ சீரியஸ்லி இருக்கும். அதுக்காக வந்து எங்கிட்ட வந்தால் நான் கற்றுத்தர மாட்டேன்னு இல்லை. பட் என்னுடைய ஸ்டைல் வேறு, அவருடைய ஸ்டைல் வேறு. ஸோ இப்படியாக வளர்ந்தது தான் இந்த அண்டதி ஆலமரம். ஸோ தேங்க்ஸ் டு மை குளோபல் ஃப்ரெட்டர்னிட்டி, அவங்க கை கொடுத்ததால தான் இது சாத்தியமாச்சு. ஏன்னா வந்து நம்மளால என்னால் வந்து இடமும் கொஞ்சம் பாக்கெட் மணி, சாப்பாடு அதெல்லாம் பார்க்க முடியுமே ஒழிய பெருசாக வந்து உங்களுக்கு ஃப்ளைட் சார்ஜஸ்லாம் கொடுக்குற அளவுக்கு காசு கிடையாது. வி டோன்ட் ஹேவ் தட். ஏன்னா வந்து எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் கிடையாது. வெறும் டிக்கெட் மணி தான். அதுவும் டிக்கெட்டு வந்து ஆரம்ப காலத்துலேருந்து எத்தனை வருஷம் 12 வருஷம் ஆச்சு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் 100 ரூபாய் per child தான் வாங்குறோம். இதை விட யாருமே கம்மியாக வாங்க மாட்டாங்க. ஸோ எங்களுக்கு நம்பர்ஸ் இருந்தால் தான் எங்களால் கொண்டு வர முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 45 வெளிநாட்டினரும் கொண்டு வந்திருக்கேன். ஸ்டோரி டெல்லர்ஸ், இன்டர்நேஷனல் ஸ்டோரி டெல்லர்ஸ் வந்திருக்காங்க நம்மளுடைய இதுக்கு. ஸோ சென்னையில் நிறைய வருஷம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து சரி சென்னையிலே பண்ணுறோமே 2 tier போய் பண்ணலான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர், சேலம், அப்புறம் வந்து ஈரோடு, அப்புறம் வந்து தேனி, இந்த மாதிரி பல இடங்கள்ல சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம் போய் பண்ணிட்டு இருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வருஷம் வந்து செய்ய முடியல. ஏன்னா கப்பல் ஆஃப் ஸ்கூல்ஸ் ப்ராமிஸ் பண்ணவங்க புல்ட் அவுட். அப்போ வர்றவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்ல. அவங்க ஏர்ஃபேர்லாம் பண்ண போவாங்கன்னு சொல்லி புக் பண்ணிட்டோன்னா கஷ்டங்கிறதால நாங்கள் வந்து இந்த வருஷம் பண்ணலை. ஸோ அதுதான். ஸோ தட்ஸ் ஸ்டோரி அபவுட் அண்டதி ஆலமரம். ஓ கிரேட். எனக்கு இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, ஹவு டு யூ சி ஆன்லைன் ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்ன், லைவ் ஆன்லைன், ஹவு டு யூ சி தட்? என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் அவசியம். காலகட்டத்தில் அவசியம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா எனக்கு லைவ் பிடிக்கும். ஏன்னா எனக்கு லைவ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? ஏன்னா நிறைய இம்ப்ரவைசேஷன் நிறைய பண்ணுவேன் என்னுடைய ஸ்டோரி டெல்லிங்கில். அது வந்து ஆன்லைனில் பண்ண முடியாது. நான் கொஞ்சம் குரங்கு, குதிச்சு ஆட்டம் போடலாம் போடுவேன். இந்த மாதிரி கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு நர்வஸ் ஆகிடும். பாதி நேரம் எனக்கு வராது அது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு லைக். பட் என்னை பொறுத்திங்கன்னா என்ன நான் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவேன்னா, அதாவது வந்து என்னை பொறுத்த வரை கதையே பார்த்தீங்கன்னா கருவறை முறை கல்லறை வரை, முதல் கல்லறை வரை, ஃப்ரம் womb to tomb தான் ஸ்டோரி டெல்லிங். அது வரைக்கும் கதை சொல்லிட்டே இருக்கும். குழந்தை வயிற்றுல இருந்தாலும் நீ ராஜா நீ எப்படி தெரியுமா வந்தீனா அப்படின்னு கதை சொல்லுவோம். யாரா போயிட்ட அப்புறம் நீங்கள் இருந்த வரைக்கும் உங்களோட கவனிக்கவே இல்லை, பாருங்க இப்படிலாம் பண்ணுறாங்க என்னென்ன அப்பவும் கதை சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கதை சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். ஸோ இட் இஸ் தேர், இட் இஸ் அ ஹோல் இட்ஸ் பீன் அ பார்ட் ஆஃப் இட். நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அது மறந்துட்டேன். இல்ல நான் வந்து ஆன்லைன் ஸ்டோரி எஸ் ஆன்லைன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நேருக்கு நேர் கதை சொல்கிறோம்ல, ஸோ அது வந்து இட் இஸ் லைக் அன் அம்பிளிக்கல் கார்டு, த கனெக்ஷன். பட் நீங்கள் வந்து ஆன்லைனில் சொல்லும்போது இட்ஸ் ஒன்லி அ கேபிள் கார்டு. ஸோ இதுக்கு உயிர் இருக்குது, அதுக்கு உயிர் இல்லை. ஸோ அதான் டிஃப்ரென்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ நேரில் பார்க்கும்போது கக்க பக்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஆண்டி நீங்கள் ரொம்ப நல்லா கதை சொல்கிறீங்க ஆண்டின்னு சில ஆண்டி போரிங் கதை ஆண்டின்னு சொல்கிறது. ஸோ எல்லாமே எனக்கு நடக்கும். நீங்கள் வந்து அது ஆன்லைனில் பார்க்க முடியாது. இன்னொரு விஷயம் எனக்கு ஆன்லைனில் வந்து நான் கவனித்த விஷயம், நான் ரொம்ப பண்ணது கிடையாது. நிறைய பேர் கேட்குறாங்க, நான் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ ஃப்ரீஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா டு பி வெரி ஃப்ராங்க். கேமரா லைக் பார்த்தா அப்போ தான் பாட்டி பஜ்ஜி ஊட்டிகிட்டு இருக்கோம் குழந்தைக்கு. அது கதை கேட்குமா அதுவும் துணிச்சிட்டு இருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் லுங்கி கழட்டி அவுத்து கட்டுவார். இதெல்லாம் கொடுமையாக இருக்கும் எனக்கு. என்னன்னா இதெல்லாம் வந்து ஆன்லைனில் வந்து அந்த குழந்தைய பணம் கட்டணுங்கிறதுக்காக உட்கார வச்சுட்டு சில இதெல்லாம் தூங்கும். ஸோ ஆல் தட் இஸ் அந்த இல்ல அந்த உயிர் இல்லையே. அப்புறம் அதோடதான் எனக்கு பர்சனலா. பட் அதனால கலக்குறாங்க யங்ஸ்டர்ஸ்லாம் ஆன்லைன்ல செம்மையா இருக்காங்க. நானே
அந்த பார்த்துட்டு இருப்பேன். நமக்கு வந்து வராது, வர விஷயத்த பண்ணிட்டு போலாம். சொல்றது கரெக்ட். ஏன்னா சம்டைம்ஸ் ஆன்லைன்ல வந்து ஃபேன் ஓடும். இது வந்து இப்படி படுக்க வச்சிருப்பாங்க, அது பாட்டுக்கு ஃபேன் ஓடும், நம்ம ஃபேனுக்கு கதை சொல்ற மாதிரி இருக்கும், எல்லாம் நடக்கும். அப்புறம் வந்து நம்ம கதை கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு மொபைல் நோண்டிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்பவே ஹர்ட்டிங், எனக்கெல்லாம் ரொம்ப வந்து மனசு பாதிச்சிடும். ஹர்ட்டிங்கை விட டிஸ்ட்ராக்டிங்காகவும் இருக்கும். டிஸ்ட்ராக்டிங் தான், எதுக்கு போய் கஷ்டப்பட்டு பண்ணேன். அதான் வந்து கூலிக்கு மாரடிக்கிற மாதிரி என்னத்துக்கு அப்படின்னு தோணும். ஏன்னா கதை சொல்றது எவ்வளவு திறமை தேவையோ கதை கேட்கறதுக்கும் திறமை தேவை. எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ அந்த கதை கேட்கணும்னு வர்றவங்கள்ட்ட கதை சொல்றதுக்கும் கதை கேட்க ஃபோர்ஸ் பண்ணி வர்றவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. எஸ். ஸோ அதுதான், சும்மா பிடிக்காத விஷயத்தை ஏன் திணிக்கணும். எக்ஸாக்ட்லி. அதுதான், அதனால தான் எனக்கு. ஆனால் அது அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன வந்து நான் நிறைய வாய்ஸஸ் யூஸ் பண்ணுவேன். ஐ மீன் ஜஸ்ட் லைக் வாய்ஸஸ். ஒரு பெரிய நிறைய பேர் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் கேட்பாங்க, அப்படிலாம் இல்லை, சும்மா ஜாலியாக பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ அதை கேட்கும் போது நான் எப்படி மேம் நான் ட்ரெயின் பண்ணிக்கும் போது நான் அனிமேஷன் ஃபிலிம்ஸ் பாருங்கன்னு. தே ஹேவ் வாய்ஸஸ். எஸ். அவங்க பண்ணுற வாய்ஸஸாக இருக்கட்டும், அந்த எக்ஸ்பிரஷனாக இருக்கும், பாருங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு நான் டிஜிட்டல், ஐம் நாட் அகேன்ஸ்ட் டிஜிட்டல். How can I say I'm against media when my parents are from the industry? My entire family is from the film fraternity. I can't do that. So எனக்கு அந்த அது கிடையாது. பட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா லைவ் தாங்க, 1000 தான் லைவ் தான். ஸோ என்ன, நான் கொஞ்சம் பழம் பெருச்சாலி. ஸோ ஐ ப்ரிஃபர் லைவ். எஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ அந்த ஒரு உங்கள் ஃபேமிலி பற்றி நீங்கள் சொன்னதுனால நாட் டீப்பர் இன் டு இட், பட் ஹவ் யூ சி மூவிஸ் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும், ஒரு கியூரியாசிட்டி தான். ஐ டோல்ட் யூ, எங்கள் அப்பா எப்போ சொல்லுவார், டிஃபெக்ட்ஸை பார்க்காதுன்னு வரல. ஸோ எனக்கு மொட்டமான படம் பார்த்தா கூட எவ்வளோ உழைப்பு போயிருக்குதுல, உழைப்பை பாராட்டிட்டு போயிடலாமே. ஓகே அப்படின்வாங்க. ஆனால் டு பி வெரி ஃப்ராங்க், எனக்கு ஜட்ஜ் பண்ணவே தெரியாது. எங்கள் வீட்டில் ரிவ்யூ கேட்க மாட்டாங்க என்ன, ஏன்னா எனக்கு எல்லாத்தையும் ரசிச்சிடுவேன். அது ஒரு சின்ன விஷயம் யாரோ ஒருத்தவங்க வந்து பண்ணியிருப்பாங்க, அது கூட ரொம்ப பிடிக்கும். இல்ல அது உண்மைதானே மேம். இப்ப பழைய படங்கள் எல்லாம் இப்ப நம்ம தேடி எடுத்து அதை வச்சு நம்ம வந்து அதுல இருக்க பெஸ்ட் பாக்குறோமே. அன்னைக்கு ஓடவே இல்ல அந்த படத்தை எல்லாத்தையும் இன்னைக்கு தூசு தட்டி எடுத்து பார்க்கும்போது பார்த்தோன்னா ஐயோ அதுல இவங்க அப்படி பண்ணிருக்காங்க நம்ம ரசிக்கிறோமே. அது ஃபேக்ட் தானே. நாங்க வந்து 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பண்றதை நீங்க ஆன் ஸ்பாட் பண்றீங்க. சோ யூ ஆர் கிரேட். இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன அதே மாதிரி எங்க ரோட்ல போகும்போது சின்ன ஆர்டிஸ்ட் வருவாங்களா, நின்று அவங்கள்ட்ட பேசிட்டு போவேன். பிகாஸ் தே ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி திங். அவங்க அவங்களோட எஃபர்ட் போட்டிருக்காங்கல்ல. இந்த ஒருவர்கள் கிருஷ்ணராவ், இடிச்ச புலி செல்ற அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஐ என்ஜாய் தியர் பார்ட்டிசிபேஷன். ஒரு சின்ன இதுதான் இருக்கும், அதை பக்கத்துல சைலண்ட் இருப்பாங்க, நான் ரியாக்ஷன் கொடுத்துருவேன். இட்ஸ் ஆல்சோ நைஸ். ஸோ எனக்கு அந்த மைன்யூட் டீட்டெயில்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால சில பாடி லாங்குவேஜ்க்காக சிரிப்பேன். ஐ லவ் ஹியூமர் டெஃபினெட்லி. ஸோ தட்ஸ் மை ஜான்ரு. அதனால வந்து எனக்கு ரொம்ப ஹியூமர் பிடிக்கும். ஸோ ஐ என்ஜாய் வாட்சிங். ஸோ ஐ கேன் நெவர் சே எனிதிங், பட் ஐ சே லைக் கடைசி வரைக்கும் ஏதாவது வரும்னு நினைச்சேன், வரலையே அப்படின்னு வேணா நான் ஃபீல் பண்ணுவேன் ஒழிய. ஸோ ஐ ரியலி காண்ட் சே, பட் ஐ ஃபீல் தட் why they spending so much money அப்படின்னு தோணும். அது ஒண்டி தான், இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பண்ணுறாங்களே, சிம்பிள் ஸ்டோரி கூட கிளிக் ஆகுது அப்படின்னு தோணும். அது ஒண்டி தான். பட் தட் இஸ் த ட்ரெண்ட் now. ஆனால் நம்ம எதையுமே யாரையும் குறை சொல்லவே முடியாது. That's how people make movies. So I like to watch. Okay. Yeah, I love to watch. But வயசாகிடுச்சா என்னன்னு தெரியல, அதனால வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது, fantasy மூவிக்குள்ள I love fantasy. I'm not worried about fantasy. I don't like this, like looking அழுக்கு and அந்த மாதிரி. Yes. என்ன சொல்றீங்கன்னு புரிஞ்சிச்சு. அந்த மாதிரி ஸ்டோரி தான் லைக். I like அப்படியே ஜாலியா உட்காந்து பார்த்துட்டு like அந்த மாதிரி entertainer, commercial. I like that. Okay. Fun. I love watching Telugu movies. Okay. Because they have like they have superheroes and like colorful, very colorful and அதாவது வந்து அதை பார்த்து வந்தீங்கன்னா நீங்க என்ன ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சொல்லலாம், அப்படியே ஜில்லுன்னு ஆயிடுவீங்க. ஸோ இட்ஸ் நைஸ். ஐ மீன் தட்ஸ் ஆல்சோ என்டர்டெயின்மெண்ட். ஐ மீன் தே மேக் அன் எஃபர்ட். அவங்கள பார்த்து நம்ம வந்து இப்படி பண்றாங்கன்னு சொல்றதுக்கு பதிலா தி கிவிங் அஸ் என்டர்டெயின்மெண்ட்ல. அதனால வந்து எனக்கு ஸோ ஐ என்ஜாய் மூவிஸ். எதா இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். பட் ஐ டோன்ட் லைக் டு லைக் ரொம்ப பகை லைக் ஆல் தட். பிகாஸ் enough of negativity. I don't like that. Not that I don't like, I don't enjoy it much. I mean, I appreciate the effort taken and how much they've done to bring so many people. அதெல்லாம் அந்த கிராண்டர் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் எனக்கு வந்து சும்மா ஜாலியாக பார்க்கணும். சரி, I like silly movies to be very frank. Yeah. Okay. இப்போ எனக்கு அடுத்த கேள்வி, அதாவது இது வந்து ஒன்னோட ஒன்று கனெக்டடாக தான் வருது, எதுவும் பிளான் பண்ணல. என்னன்னா, ஒருவேளை நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய அந்த மூவிஸ், படம் தயாரிப்பு, டைரக்ஷன், ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் பக்கத்துல இருந்தே நீங்க
ஃபேமிலியில பார்த்துட்டதுனால உங்களுக்கு சினிமாக்குள்ள போகணும் தோணலையா? என்ன காரணம்? நான் சொன்னேன்ல எனக்கு கேமரா ஃபியர்னு. ஓ, அது 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 மட்டும் தான். எனக்கு என்ன நடிக்க சொன்னா நடிக்க வராது. ஓகே. ஐ கான்ட் ஆக்ட். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் நீங்க ஸ்டோரி சொல்லியே நான் பார்த்தது இல்லையா மேம்? நீங்க ஸ்டோரி நடிச்சு தானே நான் இது வரைக்கும் பார்த்திருக்கேன். அதெல்லாம் பண்ணுவேங்க. ஸ்கூல் டிராமாலாம் நடிச்சேன், அதெல்லாம் பண்ணுவேன். வைஜி மகேந்திரன் கூப்பிட்டாரு. மெட்ராஸ் யூனோ what do you call it? மெட்ராஸ் what do you call it? Forgetting. மெட்ராஸ் டாக்கீஸா? No, not மெட்ராஸ் டாக்கீஸ். தியேட்டர் குரூப். ஓகே. What மெட்ராஸ் were they? Forgetting. மெட்ராஸ் பிளேயர்ஸ். அவங்க so all the stalwarts had called me. I said one thing is I can't memorize lines. Okay. Probably dyslexic என்னன்னு தெரியாது எனக்கு. அதனால தான் I can't do that. And டான்ஸ் ஆடுவேன், ஆனா என் இஷ்டத்தை ஆடுவேன். அப்படின்னா ஒத்துப்பேன். இந்த கை காலில் எனக்கு கோஆர்டினேட் வராது. So there's lots of things and I don't like the camera. I don't like the camera so much. So அதனாலே எனக்கு தெரியல. எனக்கு வந்து I was obsessed with education. டீச்சர் ஆகணும்னு ஆசை. ஆனா டீச்சர் ட்ரைனிங் போக மாட்டேன். So I was a preschool teacher. Because என்ன ஆயிடுதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் வந்து உங்களை பாக்ஸ்ல போட்டுடுது. ட்ரைனிங் எடுத்தோம்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துட்றாங்கல்ல, இதான் பண்ணணும், இதான் படிக்கணும், இப்படிதான் நடிக்கணும், இப்படிதான் வந்து அஃப்கோர்ஸ் இட் ஹெல்ப்ஸ். ஐ டோன்ட் சே இட் டசன்ட் ஹெல்ப். அதுக்காக எஜுகேஷன் இல்லை. பட் எனக்கு வந்து அந்த மாதிரி இப்போ பிஎட் அந்த மாதிரி கோர்ஸ்ன்னு போனீங்கன்னா இதுதான் இதே லைன்ல தான் போகணுங்கிற மாதிரி எனக்கு வராது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஆடிட்டரி லேர்னர், எனக்கு அக்வைர்ட் ஸ்கில்லு. எனக்கு வந்து ரொம்பலாம் பண்ணேன். ஸ்கூலில் கூட ஸ்கூல் காலேஜ்லாம் குரூப் ஸ்டடியில் படிச்சுட்டு நான் நிறைய மார்க் வாங்கிடுவேன். வாங்க நாங்கள் படிச்சு நீ மார்க் வாங்கினு நான் கேட்டேன். அதுதான். ஸோ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். அதனால் வந்து ஐ எம் நாட் சூப்பர் இன்டெலிஜென்ட், ஐ எம் நாட் டோட்டல் ஃபெயிலியர். எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் நல்ல மார்க் வாங்க, எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் மார்க்கே வாங்க மாட்டேன். நத்திங் டு த டீச்சர். ஐ லவ்ட் ஆல் மை டீச்சர்ஸ் பிகாஸ் ஐ கேவ் தம் so much trouble. ஸோ ஐ லவ் ஆல் மை டீச்சர்ஸ். சரியான வாழ். ஸோ அதனால் வந்து எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே அதனால தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. அண்ட் மோரோவர் அதுக்குன்னு சில லட்சணங்கள் வேணுங்க. சினிமா நடிக்கிறதுல எல்லாராலையும் முடியாது. அதுக்குன்னு சில லட்சணங்கள் இருந்தால் தான் வர முடியும். டெஃபினட்டா you have to have that talent, not only the looks, lots of things that make you an actor. So I don't think I'm cut for that. And I don't regret it. I'm happy as I am. Great. அடுத்தது வந்து எனக்கு ஒரு ஸ்டோரி டெல்லருக்கு இந்த வாய்ஸ் மாடுலேஷன், இந்த ஹேண்ட்லிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் டெலிவரி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? அதானுங்க கதை. என்னன்னா நீங்க கதையை உள்ள வாங்கணும், அதான் முக்கியம். அதாவது வந்து நீங்க அந்த கதை வாயிலாக வாழணும். நீங்க நினைச்சிட்டீங்க நீங்க தான் கதை சொல்றீங்க, இல்ல. இட்ஸ் a story that leads you. கதை தான் உங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகுது. நீ கதையை நம்பினீங்கன்னா அவ்வளோதான். அதான் அவசியம். நீங்கள் அதை பண்ணாலே போகிறோம். ஆனால் அதை பண்ண மாட்டோம். அது பண்ணுறதில்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கதை சொல்லிட்டு எத்தனை பாராட்டுகள் வரப்போகுது எனக்கு ஒன்று. இன்னொன்று வந்து கரெக்டாக பண்ணுறேன், நான் கரெக்டாக போய் சேருதா, அதெல்லாம் எதுக்கு? ஜாலியாக கதை சொல்லுங்கள். அது எப்படி போய் சேரணுமோ சேரும். ஒரு நல்ல லட்டு சாப்பிட்றேன் நான் ஒரு கடையில் வாங்கி, ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் உங்களுக்கு கொடுக்கணும் ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்குறேன். நீங்கள் சாப்பிடும்போது நான் உங்களை பார்க்குறேன்ல, அவ்வளோதான் சொல்லிட்டு. அது ஷேரிங் தான். அது ஹாப்பினஸ் பார்த்து அப்படி பார்க்குறோம்ல, அதுதான். முந்திரி இருக்கா அப்படி அதான் வந்து யூ டோன்ட் ரிசல்ட்டில் என்ஜாய் பண்ணுற அது அப்படி நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் உங்கள் நாக்கு வருதுல, தட்ஸ் ஷேரிங். ஸோ அந்த ஃபீல் தான் நமக்கு கொடுக்கணுமே ஒழிய நல்லா அவங்க நல்லா இல்லைன்னு கூட சொல்லுவாங்க அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு, பட் ஷேர் பண்ண சந்தோஷம் இருக்குல்ல. ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் அதுதான் நமக்கு தேவை ஒழிய ரிசல்ட் அப்படின்னு போனீங்கன்னா என்ன ஆயிடுதுன்னா யூ கெட் பிளாக்ஸ். இப்போ உதாரணத்துக்கு கதை சொல்கிறீங்க, ஒரு குழந்தை பார்த்து அப்படி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கோம், இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், கவனிக்கிற குழந்தைய கூட விட்டுருவோம். அதுக்கிட்ட போய் அது அப்படி உட்காந்துருக்கும். நீ அதை பற்றி கவலைப்படுறியே, மற்ற கேட்குற பற்றி கவலைப்பட்டியா? பண்ணல இல்லை, அது தப்பு. இந்த கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் போகும்போது யாரோ ஒருத்தங்க வரமாட்டாங்க. அங்கே போகிற உடனே ஏன் அவங்க வரல, ஏன் இவ்வளோ பேர் வந்துருக்கோம் பத்தாது அவங்களுக்குன்னு. ஸோ அந்த மாதிரி தான். அந்த மாதிரி பேப்பரை ஒதுக்கி வச்சுட்டு இன்னொன்று என்னென்னா, எவ்ரி ஸ்டோரி டெல்லர் இஸ் அக்கௌண்டபிள் ஃபார் 2 things. நேரம், பணம். ஏன்னா வந்து பணத்தை கூட நம்ம ஷோ நல்லா திருப்பி கொடுத்துடலாம். அவங்க செலவழிச்சு நேரத்தை கொடுக்க முடியுமா? முடியாது. ஸோ நேரத்துக்கான விஷயத்தை கொடுங்க. அதுக்கு உழைப்பு உங்களுக்கு அவசியம். ஸோ உங்கள் ஸ்டோரியை உங்களுதாக்கிடுங்க.
டேக் இட் இன்சைட், இன்டர்னலைஸ் இட், பர்சனலைஸ். அப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு கேரக்டராக மாறுறேன்ட்டு, நான் அந்த யோசிச்சு இந்த கேரக்டருக்கு இப்படி பில்டப் அப்படிலாம் கிடையாது. ஐ பிகம் தட் கேரக்டர். அதுக்கு குணாதிசைகளை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுவேன், நிறைய யோசிப்பேன். ஒரு உள்ள ராஜா இருந்தாருன்னு கதையில் வரும். என்ன மாதிரி ராஜா அவர் லுக்ஸ் எப்படி இருந்துச்சு, அவர் பாடி லாங்குவேஜ் என்ன, அவர் எப்படி பேசுவார், அவர் என்ன மாதிரி, அவருடைய இந்த மாதிரி கேரக்டர்னா அவர் எப்படி பேசுவார், இந்த மாதிரி கேரக்டர்னா அவர் எப்படி பேசுவார், ஒரு தன்மையான ராஜானா அவருடைய நடை எப்படி இருக்கும், ஒரு திமிர் பிடிச்ச ராஜானா அவருடைய இது எப்படி இருக்கும். ஸோ இவ்வளோதான். ஸோ கேரக்டரைசேஷனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பாடி லாங்குவேஜ், வாய்ஸ் எல்லாம் வந்துடுவேன். இமோஷனை பிடிச்சா போருங்க. இமோஷனை பிடிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான குரல் வரும். அதுக்கான குரல் வந்தால் அதுக்கான வாய்ஸ் வரும், அதுக்கான ஃபேஸ் வரும். ஃபேஸ்னால் ஹேண்ட்ஸ் வரும், லெக்ஸ் வரும், பாடி வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உண்மையாக கோச்சிக்க மாட்டேங்கிறீங்க. உண்மையாக கோச்சிக்கிட்டா தானே உங்களுக்கு உண்மையான கோச்சம். நீங்கள் கோச்ச மாதிரி நடிக்கிறீங்க, அப்போ கோவமாக இருக்காது. அந்த எஃபெக்ட் இருக்கு. யூ டோன்ட் ஃபீல் இட். இப்போ உதாரணத்துக்கு போய் நீங்கள் தம்பியை எழுப்புறீங்க. எப்படி எழுப்புவீங்க? காலையில் ஃபர்ஸ்ட் டைம் எழுப்புறீங்க, எப்படி எழுப்புவீங்க? எழுந்துரு, டைம் ஆகுது, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுது. எழுந்துச்சு வர போறியா இல்லையா? இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுது. அப்ப இன்னைக்கு வரலையா நீ? இன்னும் டைம் ஆகுது. இதான்டா உன்னோட கெட்ட வார்த்தையே வாயில வராது. எருமாடு வரும். அதுதான் அதான். இப்ப நீங்க பாத்தீங்கல்ல, உங்க இமோஷன் மாற 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 எப்படி உங்களுடைய இது, உங்க ஃபேஸ் எப்படி மாறிச்சு, உங்க கை எப்படி மாறிச்சு. அதை கதையில் தூக்கி போடணும். கதையெல்லாம் என்னது, நிஜ வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் தானே. ஸோ கதையில் இருக்கிறத போடுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், அது எப்படி நம்ம அனிமல்ஸ்க்கு பண்ணணும். ஏன் அனிமல் கதையில பேசும்போது அந்த மனுஷனுக்கு உரிய ஒரு இமோஷனை தூக்கி அந்த அனிமலுக்கு போட வேண்டியதான். அது மாத்திரம் இல்லை, நம்ம கேரக்டரைசேஷன்னா ஒரு ஒரு கன்னிங் உல்ஃப் அப்படின்னா, கன்னிங் உல்ஃபா, நம்ம குடும்பத்திலேயோ நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது கன்னிங்கா இருக்காங்கன்னு யோசிக்க வேண்டியதான். அவங்க குணாதிசயம் போடுங்க, நான் அந்த உல்ஃபுக்கு போடுங்க. இல்ல ஒரு மனுஷன் இருந்தான், அவன் நான் மாறி மோசமான யாரும், அவன் அவ்வளவு தந்திரமானவன. யாரு தந்திரம்? உல்ஃப் தந்திரம். உல்ஃப் எப்படியா இருக்குது, எப்படியா குணாதிசயம் அதுக்கு இருக்கு, அதை தூக்கி இப்படி போடு. ஓ சரி, இவங்க கட்ட குரல், என்ன கட்ட குரல், எருமாறு, அந்த கட்ட குரல் இவனுக்கு போட, என்னம்மா பண்ணிட்டு இருக்கேன் போடு. ஓகே. So it's all around us. Enough and more stimuli, enough and more emotions, enough and more examples around us. அப்படியே நம்ம யோசிச்சு பில்ட் பண்ணணும். ஆனா ப்ரிப்பேர் பண்ணணும். பண்ண பாலிஷ் ஏறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு நாள் 5 நிமிஷம் நான் ப்ராக்டிஸ் பண்றதுன்னு கிடையாது. அது அப்படியே ஓடிட்டே இருக்கும். 2 ட்ராக் ஓடிட்டே இருக்கும். ஒரு ட்ராக் நம்ம தினம் வாழ்க்கை, ரெகுலர் வாழ்க்கை, இந்த ட்ராக் ஸ்டோரி டெல்லிங் மாத்திரம் ட்ராக் ஓடிக்கிட்டே இருக்கும். சாப்பிடவும் திடீர்னு ஒரு ஐடியா வரும், வாக்கிங் போகும் திடீர்னு ஒரு ஐடியா வரும். ஸோ அதெல்லாம் போடுவோம். அது யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ கதை ப்ரிப்பேர் பண்ணது இவ்வளோ பெருசாக ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அப்போ தான் எடிட் பண்ணுறது ஈஸி. இப்போ நம்ம இப்போ இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்கோம், நிறைய கொடுத்தா இரிட்டேட்டிங்காக இருந்தால் கூட கட் பண்ணுறது ஈஸி. பட் நான் இவ்வளோ தான் பேசினாமா, நம்ம இவ்வளோ பேசிக்கலாம், எப்படிமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டம். Exactly. So it's just that. So when you work, build it up nicely, then take what you want. So the automatic வரணும். Make it automatic, make it natural is what I'm saying. Yes. ஆர்டிஃபிஷியலாக இருந்தால் தான் இதாக இருக்கும். Once upon a time there was, ஏன் அந்த மாதிரி? அப்ப யாருக்காக அதெல்லாம் பண்றீங்க? சின்ன குழந்தைய அது மூக்கு சுரியுதா, நீங்களும் மூக்கு சுரி சந்தோஷப்படுங்க. ஆன் த ஸ்பாட் இன்டராக்ட், மேக் பீப்புள் கம்ஃபர்டபுள். அவங்கள உங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டீங்க, நீங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க. வெரி ட்ரூ. எது சொன்னாலும் செய்வாங்க, பட் லைண்டா பண்ணுவாங்க. அன்னைக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்க, ஒரு மியூசிக், சில்ட்ரன்ஸ் மியூசிக், இன்டராக்டிவ் மியூசிக் செஷனாக வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு பையன் வந்திருக்கான் பார்க்க. அவன் ரெகுலராக என் ஸ்டோரி டெல்லிங் வருவான். அதை பார்க்கல, எப்படி திரும்பி வந்துட்டு இருக்கான், என்ன பார்த்துட்டு இருக்கான். அவன் கூட பாடுறேன், என் கூட திரும்பிடாடுறேன் பார்த்துட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஓகே. அவங்க அம்மா பாவம் திருப்பி விடுறாங்க, திரும்பி வந்துட்டு பார்க்குறான். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் தட், தட் பாண்டிங். அந்த கனெக்ஷன், ஏன்னா ஸ்டோரி டெல்லிங் இஸ் ஆல் அபவுட் பாண்டிங் இல்லைங்களா? ஸோ அது நடக்கும்போது அதுக்கு மேலே என்ன வேணும்? வெரி ட்ரூ. ஸோ அதுதான். ஸோ எல்லாம் வருங்க. நேற்று கூட யாரோ ஒருத்தங்க ஃபோனில் அடிக்கடி ஸ்டோரி டெல்லர்ஸ் ஃபோன் பண்ணி இது எப்படி பண்ணலாம், அது எப்படி பண்ணலாம்னு கேட்பாங்க. So what was the question they asked me? It was very funny, it was very strange. How do you make people laugh? How is it that you make people laugh? I don't make people laugh, they laugh. நான் கிச்கிச்சியா மூட்டுறேன் அவங்களை சிரிக்க வைக்க. It's just that the story makes them laugh, it's not me. அப்படின்னா அவ்வளோதானா? அவ்வளோதாங்க, இட்ஸ் ஜஸ்ட் தட். பட் நம்ம கான்ஷியஸாக பண்ணும்போது, see, you can't what shall I say, be funny. You're funny. அவ்வளோதான். நீ அதுக்காக அதுக்கு ஒன்றும் பண்ணாதான்னு அவசியம் கிடையாது. நான் நிறைய கோணங்கள்லாம் சேஷ்டெல்லாம் பண்ணுவேன்.
பட் only if it's necessary. ஓகே only if it's necessary. இல்லாட்டி அது அவசியம் கிடையாது. பட் வாய்ஸ் இஸ் சம்திங் ஐ ஜஸ்ட் லவ். ஓகே ஸோ வாய்ஸ் எப்படி பண்றீங்க, எப்படி பண்றீங்கன்னு என்ன சொல்ல முடியும்? எனக்கு வருது, நான் பண்றேன். ஆல்ரெடி பண்ண மாட்டேன், அவ்வளவுதான். ஆனா நான் தயங்க மாட்டேன். வந்து பாட்டு பாடணும்லாம் பயப்பட மாட்டேன். ஓகே கேட்கறவங்க கஷ்டம் அது, நான் பாடி விட்டுருவேன். அதே மாதிரி ஆடுறது அப்படிதான். எனக்கு இஷ்டமா நான் ஜாலியா இருக்கேன். அந்த கேரக்டருக்கு அது தேவைப்படுது. அந்த கேரக்டருக்கு நான் போர்ட்ரே பண்றதுக்கு எனக்கு தேவைப்படுது, நான் பண்ணிடுவேன். ஓகே அதெல்லாம் எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹேவ் இன்ஹிபிஷன்ஸ். ஓகே அவ்வளவுதான். ஏன்னா வந்து நாம வந்து ஒருத்தங்க நம்மகிட்ட ஏதோ எதிர்பார்த்து வராங்களே, ஸோ அது கொடுத்தா என்ன நமக்கு? எக்ஸாக்ட்லி. அதனால எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே வெக்கமான சூடு சொரணை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹாப்பியா பண்ணிட்டு போயிடுவேன். இட்ஸ் ஜஸ்ட் தட். ஓகே. அடுத்தது மேம், எனக்கு வந்து இப்போ ஒரு பார்வை இருக்கு ஸ்டோரி டெல்லர்ஸ்க்கு. அந்த அந்த நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு பார்வை இருக்கு. அது என்ன பார்வைனா, ரொம்ப நேரம் கதை சொன்னா பார்க்க மாட்டாங்க. அதாவது 7 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் தான் சொல்லணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் யூஸ்வலா ஷார்ட் ஸ்டோரிஸ் படிச்சுட்டு அதுல இருக்கிறதெல்லாம் சொல்லுவேன். சிறுகதைகளா இருக்கட்டும், நான் நெடு நாவல்களும் நான் நிறைய இடங்கள்ல சொல்லிட்டு தான் இருக்கேன். அதுக்குன்னு உண்டான ஆடியன்ஸ் இருக்காங்கங்கிற ஒரு புரிதல் எனக்கு இருக்கு. ஆனா இது ஒரு பரவலான ஒரு எண்ணமா இருக்கே. அதனால அது 7 நிமிஷம் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கட்டி போடுற மாதிரி ஃபீல் ஆகுது. உண்மையா ரசிக்கிறவங்க நல்லாவே ரசிக்கிறாங்க, பட் அந்த கட்டி போடுற மாதிரி ஃபீல் ஆகுது. அதை பத்தி உங்களுடைய பர்சனல் பார்வை? இல்ல இது ஆரம்பிச்சதே நான் தான். 10 நிமிஷம் முடியும்னு சொன்னதே நான் தான். அதை பத்தியே அதை பேச சொல்றீங்க. ஆனா பேசுறேன். இல்ல, நான் முக்கியமா சொன்னது வந்து பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி, அதாவது வந்து ரிசர்ச் பிரகாரம் பாத்தீங்கன்னாலே யாருமே 7 நிமிஷத்துக்கு மேல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே. எங்கேயாவது அப்படியே வேவரியா போயிடும். பெரியவங்களுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடும், சின்னவங்களுக்கு போகாது. போனா வராது சீக்கிரம். அதுக்காக தான் இது பண்றது. இன்னொன்னு என்னன்னா வந்து, நமக்கு தாகமா இருக்கும்போது தண்ணி குடிக்கிறோம்ல, இந்த கடைசி டிராப் குடிச்சோன்னு என்ன பண்ணுவீங்க? பாட்டில கடைசி டிராப் குடிச்சோன்னு என்ன பண்ணுவீங்க? இன்னும் வேணும்னு என்ன பண்ணுவீங்க? இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டீங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? பாட்டில கசக்கிடுவேன். என்ன பண்ணுவீங்க? என்ன முயற்சி பண்ணுவீங்க? இன்னும் கொஞ்சம் தண்ணி இப்படி இப்படி பண்ணுவீங்கல்ல. அதான் ஸ்டோரி டெல்லிங். இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு, போதும் போதும் நிறுத்துங்கன்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? அதான் விஷயம். அதுதான் ஓவரா கொடுத்தீங்கன்னா எப்போ முடிக்கும் அப்படின்னுங்க. ஓகே. ஸோ ஐம் சேயிங் ப்ளே வித் இட். ஓகே. இப்போ நீங்க சொல்ற ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, they will listen. நீங்க சொன்னது ரொம்ப பிடிக்கும். I've heard about it, read about it all that time. அதுக்கான ஆடியன்ஸ் வரும். ஆமா, அதுக்கான ஆடியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம விக்ரம் பண்றாரு இல்லையா, he does லைக் டீகோடிங், பஞ்சதந்திரம், அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது, இல்லை ராணிஸ் ஆஃப் இந்தியாலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட்ஸ் சீரியஸ் ஸ்டோரி டெல்லிங். இட்ஸ் ஸ்பேன்ஸ், இட்ஸ் வெரி குட். இப்போ நான் வந்து டயன் ஃபர்லாட்லாம் வந்து 3/4 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் ஸ்லேவ் ஸ்டோரிஸ் சொல்லிலாம் கேட்டிருக்கேன். ஸோ யூ கேன் டெல், பட் அதுக்கான ஆடியன்ஸ் வேணும். நான் சொன்னது பொதுவாக யூ ஷுட் நாட் கெட் ஃபெட் அப். ஏன்னா எந்த கதையை சுருக்க முடியுமோ அதை சுருக்கலாங்கிறேன். ஓகே. தேவையில்லாம போயிட்டு இருக்கும் அந்த பசங்க வந்து they'll get fed up. ஓகே. எவ்ரிபடி. ஏன்னா வந்து அதுக்கே ஒரு பேட்டர்ன் இருக்கு, ஸ்டோரி டெல்லிங்க்கே ஒரு பேட்டர்ன் இருக்கு. எதுக்காக வந்து பெட் டைம்ல வச்சிருக்காங்க? அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு, ஒரு ரிதம் இருக்கு. that will make you sleep. ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லாட்டி கஷ்டம். இப்ப நான் ஏன் 7 நிமிஷம் பிரிக்க சொல்றேன்னா, 7 நிமிஷம் நீங்க 4 கதை சொல்லுங்க. I'm not saying the duration நான் சொல்லல, 45 minutes கூட வச்சுக்கோங்க நீங்க. But each unit should be small so that they have full pleasure. நடுவுல என்ன பண்ணணும்னா, you should give them a little game, give them a little rhythm. Change பண்ணணும். Okay. Change பண்ணிட்டு பண்ணணும். Okay. நான் usually I do it for 7 to 10 minutes, but audience responsive-ஆ இருந்துச்சுன்னா I can do for longer. Oh. I remember in the last show, using theatre பண்ண last showல வந்து I was the last to go. எப்போ நான் கடைசி தள்ளி விடுறாங்க, என்ன டைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ லாஸ்ட் போகும்போது people wanted more. Continue நாங்க. So பாடி அவங்க பாடி, so it went for almost 20 minutes. Okay. But it's okay. So you play with the audience. Okay. ஏன் சொல்றேன்னா, சில ரொம்ப unnecessary detailing போறோம். ஏன்னா ஒரு கதை எடுத்து நம்ம அதை ரெடி பண்ணும்பொழுது இது கதைக்கு அவசியம் இல்லையான்னு நம்ம யோசிக்கணும். Okay. ஃபார் ஆத்தர் ஒரு காரணத்துக்காக எழுதியிருக்கலாம். ஆத்தர் வந்து அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களுடைய திங்கிங்ல எழுதியிருக்காங்க, அது வேற விஷயம். ஆனா as a ஸ்டோரி டெல்லர் அது வந்து கதைக்கு தேவையா, இஸ் இட் மேக்கிங் அ டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம கவனிக்கணும். அடம் பிடிச்சு, மேம் நீங்க தானே சொன்னீங்க ட்ரைனிங்ல வந்து பாட்டு போடணும்னு, நீங்க தயவுசெய்து பாட்டு போடாதீங்க, அதுக்கு அவசியம் என்ன போடாதீங்க. அது மாதிரி டோன்ட் எக்ஸ்பேண்ட். இப்போ வந்து அன்னைக்கு ஒருத்தங்க ஒரு ஒரு சின்ன டிஸ்கஷனுக்கு வரும்போது she spoke about a king.
அவர் வந்து அவர் மகளை வந்து அவதான் ராணி ஆக போறா, அதுக்கு அந்த பயிற்சி கொடுக்கணுங்கிறா. ஆனா அந்த ராணிக்கு வந்து ஃபார்மிங் மேல ஒரு ஆசை இருக்கு. அவ்வளவுதான். as a father she wants a daughter to follow, but she painted this fellow black totally. ராஜா அப்படி இப்படின்னு அப்படியே வந்திருக்கா. ஏன் அந்த ராஜா அப்படி பெயிண்ட் பண்ண? இல்ல just to show he is very no. Your father wants his daughter to take up the the kingdom. அவ்வளவுதான் அவன் ஆசைப்பட்டா. அவளையும் அவனை கெட்டவனாக்குறாரு. ஓ அப்படியா? எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லு. கதைக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது மட்டும் சொல்லு. It doesn't help. Take it off. Move it. Because she is spending about almost 2 minutes there. அவளுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வர 10 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும்னு. அப்புறம் எப்படி? அவ்வளவு ட்ரைனிங் கொடுத்து she went overboard. She went 15 minutes. அவ்வளவு கட் பண்ணி கூட போகுது. ஸோ அதனால எடிட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ we should learn to edit our stories depending on how we need it. இது எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு தெரியணும், எடிட் பண்ணுறதுக்கும் தெரியணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அந்த 7 நிமிஷம் 10 நிமிஷம் சொன்ன வில்லன் நான் தான். இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் தட். என்னை பொறுத்த வரைக்கும், ஸ்டோரி டெல்லிங் பொறுத்த வரைக்கும் 2 நிமிஷத்துல இம்ப்ரெஸ் பண்ண முடியலன்னா 20 நிமிஷம் எடுத்தாலும் நடக்காது, 2 மணி நேரம் எடுத்தாலும் நடக்காது. ஸோ 2 minutes you will know who you are. ஓகே, அந்த 2 minutesல தான் நீங்கள் உங்களுடைய ஆடியன்ஸுக்கு லைக் ஃபீல் பண்ண முடியும். you can feel the pulse of the audience. இன்னொன்று எப்படின்னா என்னன்னா, ஆங்கிலம் சொல்லுவாங்கள்ல, யூ கேட்டர் டு their needs, not to your want. ரெண்டு வித்தியாசம். நீடுங்கிறது வந்து அத்தியாவசியமான விஷயம், வாண்ட்டுங்கிறது வேறு விஷயம். ஐ நீட் வாட்டர் பட் ஐ வாண்ட் a BMW. It's a different between the two. Okay. Right? So அவங்களுக்கு வேணுங்கிறது நீங்க கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. ஓகே. உங்க குழந்தைக்கு வந்து பிரியாணி பிடிக்கும், ஆனா தயிர் சாதம் தான் சாப்பிடணும்னா சாப்பிடும், ஆனால் அது இருக்காது இல்லை. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் தட். ஓகே, சிம்பிள். ஓகே ஓகே மேம். இப்போ எனக்கு வந்து உங்களோட புக்ஸ் நீங்கள் நிறைய வந்து எழுதியிருக்கீங்க. ஸோ மோர் தேன் 65 வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது எனக்கு அது ரொம்பவே அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் புக்ஸ் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணது, அண்ட் ஐ திங்க் யூ ஹவ் பப்ளிஷ்ட். இந்த 2 பேர்கிட்ட தான் நான் வந்து அது ஏதாவது இருக்கா, இவங்க கிட்ட தான் பண்ணுவேன்னு இல்லை யார் கேட்டாலுமே நீங்கள் வந்து? இல்லை, அவங்ககிட்ட தான் பண்ணுவேன். ஓகே ஓகே. இந்தியா பொறுத்தவரைக்கும் துலிகா குண்டி தான். ஓகே, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எழுதக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. ஐம் கம்ஃபர்டபுள். ஏன்னா மோர் ஸோ பிகாஸ் நானும் ராதிகாவும் ஒன்றா வளர்ந்தோம் ஸ்கூலில். ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் what shall I say, it's very heart to heart, very close to my heart. Okay. And அதனால தான் நான் ஸ்டோரி டெல்லிங்கே வந்தேன். So அது it's not because of loyalty. She says right for anybody. Okay. நிறைய publishers என்ன கேட்டாங்க, பட் எனக்கு தெரியல, I'm comfortable with them and I'm happy with them. And okay. Because like I told you, I'm firstly a storyteller. அப்புறம் தான் author. அதுவும் ராதிகா சொல்லிதான், உன்னால எழுத முடியும், எழுதுன்னு சொல்லி எழுதுறது தான். பட் என்னுடைய முதல் புத்தகத்தோடைய மொழிபெயர்ப்பும் இப்ப பார்த்தா தான் தெரியுது எவ்வளவு கன்றாவியா முதல் பண்ணியிருக்கேன்னு. ஏன்னா தமிழ் வீக், தமிழ் வராம நான் வந்து பிரெஞ்சு எல்லாம் எடுத்து படிச்சிருக்கேன், பிரெஞ்சு டீச்சரா இருந்திருக்கேன். ஸோ ஐ வெண்ட் டு பிரெஞ்ச். இப்போ ரிக்ரெட் பண்றேன், தமிழ் ஒழுங்கா படிச்சிருக்கலாமே எவ்வளோன்ட்டு, பட் ஓகே, தி மேட்டர். ஸோ அதனால வந்து எனக்கு துலிகாக்கு எழுதுனா பிடிக்கும், அதனால ஐ ரைட் ஃபார் தெம். ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இது. இட்ஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் லவ். அண்ட் வி டிட் அ ப்ரோக்ராம் வித் ஸ்வீடிஷ் ஆத்தர்ஸ் அண்ட் இல்லஸ்ட்ரேட்டர்ஸோட ஒரு கோவாவில் ஒரு 18 years ago we had இது. ஸோ அப்பா வாஸ் இன்ட்ரடியூஸ் டு திஸ். ஈச் ஆஃப் அஸ் வர் கிவன் ஒரு இல்லஸ்ட்ரேட்டர், ஒரு ஆத்தர் ஃப்ரம் ஸ்வீடன் அண்ட் 1 ஆத்தர் ஃப்ரம் இந்தியா, ஆர் இஸ் அதர் வே அரவுண்ட், ஒரு இல்லஸ்ட்ரேட்டர் ஃப்ரம் இந்தியா, அந்த மாதிரி மாறி கம்பைன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த குரூப் எங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சு. ஸோ அது கிளிக் ஆனதால நாங்கள் ஒரு 4 புக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் எவ்ரி இயர். இப்போ கூட யூரோப் போகும்போது மீட்டிங் தெம் டு டூ த நெக்ஸ்ட் புக் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் அது யாருக்கும் எழுதக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பட் இட்ஸ் ஜஸ்ட் தட். ஓகே. ஸோ ஹவு கம்ஃபர்டபுள் யூ ஆர் லைக் ரைட்டிங் அ ஸ்டோரி அபவுட் அந்த ஹியூமன்ஸ் வச்சு பண்ணுறது, அந்த அனிமல்ஸ் வச்சும் நீங்கள் நிறைய பண்ணுறீங்க. அந்த ஹியூமன் அண்ட் அனிமல்ஸ் சேர்ந்தும் வந்து ஒரு சில ஸ்டோரிஸ். அப்போ அதெல்லாம் நீங்கள் ஹவு ரொம்ப உட்காந்து யோசிப்பீங்களோ, ரூம் எல்லாம் போட்டு கதை திங்க் பண்ணுவீங்களோ? முழு சோம்பேறி, நான் சுடு சோம்பேறி. அவளை பொறுமையெல்லாம் எனக்கு கிடையாது. திடீர்னு ஒரு ஸ்பார்க் வரும். லாஸ்ட் இயர் யூஎஸ் போயிருந்தபோது நீஸ் வீட்டில் இருக்கும்போது பசங்க விளையாண்டு இருந்தாங்க. ஐ ரைட் திஸ் மல்லி சீரீஸ் ஒன்று பண்ணிட்டு அவள் தானே, சரி மல்லி கபடி குழுன்னு ஒன்று கடற்கடன்னு எழுதினேன். அது அப்புறம் அதோ இல்லையோ
அவனுக்கு அந்த பசங்க விளையாடுறத பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. சரி நம்ம வந்து ஒரு எனக்கு கிராமம் ரொம்ப பிடிக்கும். அந்த செட்டிங்கில் அந்த மல்லியை வச்சு ஒரு மல்லி கபடி குழு எழுதினாங்க, கபடி குழு எழுதிட்டேன். ஐ ரோட் தட், நாட் அப்ரூவ்ட் தோ, பட் ஐ ஜஸ்ட் ரோட் இட். அதே மாதிரி இந்த மல்லி நாடக குழு எழுதினேன். அது டிரான்ஸ்லேஷன் கஷ்டம்னு முடியாட்டாங்க. இட்ஸ் நைஸ் ஸ்டோரி, பட் லைக் ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு ஏதாவது தோணுது ஃப்ளைட்டில் எழுதுவேன். மல்லி செகண்ட் புக் கேம் ஆஃப்டர் 14 years. மல்லி வளர்ந்து கல்யாணமே இருக்கணும். செகண்ட் புக் கேம் ஆஃப்டர் 14 years. அது ஒண்ணுமே இல்லை, ஃபர்ஸ்ட் கதையோட அப்படியே உள்டா. அவங்க மாமா பசங்க ஊருக்கு வரும்போது இவ கிஃப்ட் பண்றா, மல்லி வரும்போது இவங்க தான் எப்படி கிஃப்ட் கொடுக்குறாங்கிறது தான் கதை. சேம் திங், சேம் செட்டிங் தான், பட் யூனோ ஸ்லைட் சேஞ்சஸ் ஆகுது. அந்த மாதிரி தான், அவ்வளவுதான். I would like to know about, நீங்க மல்லின்னு சொல்லும் போதே வந்து I could see the picture. So who supports you? அந்த உங்களோட கேரக்டருக்கு உயிர் கொடுக்குற அந்த பிக்சர்ஸ்க்கு வந்து யாரெல்லாம்? வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஏன்னா வந்து அது இந்த புக்கில் இல்லஸ்ட்ரேட் பண்ணது நான்சி ராஜ். சரிங்களா? நான்சி நான் பார்த்ததே கிடையாது. ஐ மெட் ஹர் ரீசென்ட்லி ஃபார் தி தேர்ட் புக் ஒன்லி ஐ மெட் ஹர். நான்சி நான் பார்த்ததே கிடையாது. அந்த புக்கு படிச்சுட்டு ராதிகா வந்து இதுதான் அந்த கதை அப்படின்னு, she drew exactly the way I used to look when I was young. Yes, that's exactly how I was. The long ஜடை, இவ்வளவு நீளம் முடி இருந்துச்சு, long ஜடை, பெரிய முட்டை கண்ணு, பெரிய வாயாடி, exactly she had portrayed. I said, Radhika, how did you get her to do it? She said, no, Jeeva, just the vibes that your story gives. That's a feel. Of course, she would have seen me elsewhere, but அதை வச்சு அவங்க எழுதல. Somehow, I don't know, என்னுடைய ஸ்பிரிட் அந்த மல்லிக்குள்ள போய் அவங்களுக்கு போயிடுச்சா எப்படின்னு தெரியல, பட் இட் டர்ன்ட் அவுட். அது மல்லி புக் ஃபர்ஸ்ட் புக் வாயத்தை பிரிக் ஜடை, எக்ஸாக்ட்லி, யூனோ. அண்ட் so I said, so I see, it's all destiny, it's all like, I don't know, it's என்ன சொல்றது தெரியல. I was like so super happy about it. ஏன்னா நான் அது பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து அது சீக்கிரத்துல அது ஒரு அனிமேட்டட் சீரீஸா வரணும் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு அதுல ஒரு ஈர்ப்பு இருக்கு. பண்ணுங்க, துலிகால கேட்டு வாங்குங்க ரைட்ஸ். நிஜமாவே கிரேட்டா இருக்கும் அது. ஏன்னா அது ரொம்பவே மோக்லி எல்லாம் இருந்தது இல்லையா அந்த சீரீஸ் எல்லாம், அந்த மாதிரி அது அந்த ஃபேஸுக்கே அவ்வளோ ஒரு வேல்யூ. இல்ல அப்படி இல்ல. அகேன் ஏன்னா எனக்கு என்ன ஆசைன்னா கிராமம். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, சின்ன வயசுல வந்து ஒரு மாசம் கம்பல்சரியா கிராமத்துல போய் இருக்கணும். ஓகே, அது வந்து எஸ்கேப் ஆக முடியாது. வி என்ஜாய்ட். ஸோ அப்போ இந்த கேணிக்கு போறது, இந்த ஆடு மாடு, அப்புறம் வந்து யூனோ பாத்ரூம்லாம் இருக்காதுல்ல, டாய்லெட்லாம் இருக்காது, பின்னாடி போய் போகணும், வயலுக்கு போய் தான் பண்ணணும். அதெல்லாம் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐம் வெரி க்ளோஸ் டு கிராமம். இப்போ கூட ஸ்டோரி டெல்லிங் ஏதாவது சின்ன ஊருக்கு போறேன்னா வந்தோடனே எங்கள் வீட்டில் கேட்பாங்க, என்ன அந்த ஊர்ல செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுவியேன்னு. ஆமா, ஆசைப்படுவேன். ஸோ ஐ லைக் தட். ஐ லைக் தி பிகாஸ் சிம்பிளிசிட்டி, பேசிக்லி த சிம்பிள் லைஃப் ஆஃப் பீப்புள். அந்த கிராமத்துக்கு போகும்போது எல்லாரும் வந்துருவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கடலை கொடுப்பாங்க, பொறி உருண்டை கொடுப்பாங்க, பொருவளங்க உடம்பு கொடுப்பாங்க, அதுவும் சுட்டு கொடுப்பாங்க, கடா வெட்டினே இந்தான்னு கொடுப்பாங்க. ஸோ இட்ஸ் லைக், ஸோ ஆல் தோஸ் திங்ஸ், தோஸ் மெமரிஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிராமம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கிராமத்தை பேஸ் பண்ணி எனக்கு இது ஐ ஜஸ்ட் லைக். அதே மாதிரி கடகடா குடு ஆல் அபவுட். நான் என்னோட பிரதர் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட அத்தனை விளையாட்டும், கோலியிலேருந்து உட்காந்து என் அண்ணன்களோட அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, பல்பு கொடுத்து உடச்சி அரைக்க சொல்லுவாங்க, கையெல்லாம் கீரிக்கும், மாஞ்சா போடுறதுக்கு, வஜ்ரத்தை காய்ச்சி எல்லாம் பண்ணியிருக்கேன். மார்பெல்லாம் வராது வச்சு சும்மா முட்டியெல்லாம் தேஞ்சு எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பண்ணேன். கில்லு தாண்டு அந்த புக் கடகடா குடு ஆல் அபவுட் தட். ஸோ அவ்வளோதான் என் லைஃப்ல என்ன நடந்த விஷயங்கள் தான் பேஸ் பண்ணி ஐ ரைட். ஆல்சோ an athlete. ஸோ அதனால தான் அந்த கபடி குழுலாம் வந்து கபடியெல்லாம் எக்ஸ்பர்ட். அதெல்லாம் அந்த காலம் இப்போ யாரும் நம்ப மாட்டாங்க, பட் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான். அண்ட் நவ் கம்மிங் பேக் டு த டிரான்ஸ்லேஷன் பார்ட், அது எப்படி? ஏன்னா உங்களோட அனுபவத்தை நீங்க கண்ணில் பார்த்தது, பழகினது, அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணி எழுதுறது வேற. இன்னொருத்தவங்களுடைய அது மொழி, இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கை, அதை வந்து நீங்க உள்வாங்கி வேற ஒரு மொழியில கொடுக்கும்போது ஹவ் யூ ஃபீல்? லைக் நம்ம மொழியில கொடுக்கும்போது ஹவ் யூ ஃபீல்? அதாவது வந்து எனக்கு டிரான்ஸ்லிட்ரேஷன் பிடிக்காது, வார்த்தைக்கு வார்த்தை மாற்றது பிடிக்காது. எனக்கு அந்த ஃபீல் கொடுக்கறது தான் பிடிக்கும். அந்த லிபர்ட்டி வந்து எனக்கு துலிக்கா கொடுத்துரும். அதில் எடுத்துக்கோ, அந்த லிபர்ட்டி எடுத்துக்கோ. ஆனால் பைலிங்குவலாக இருக்கிறதால கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கணும். டிரான்ஸ்லேஷன் வேற, பைலிங்குவல் வேற. பைலிங்குவல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து வார்த்தைகள் வந்து ஒரே மாதிரி கிட்டத்தட்ட அதே அர்த்தம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். வெறும் டிரான்ஸ்லேஷன் ஒரு இன்னும் லிபர்ட்டி இருக்கும். பட் இது மொத்தம் கொஞ்சம் லைட்லி பைலிங்குவல் போது 2 லாங்குவேஜ் இருக்கிறதால கொஞ்சம் ஒன்று சப்போர்ட் பண்ணணுங்கிறது பார்த்து கவனமாக பண்ணணும். பட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் லைக் யூ செட் அதர் பீப்புள்ஸ் திங். இன்னும் என்னன்னா, நம்ம லாங்குவேஜ் அது இருக்கணும். இட் ஷுட் சவுண்ட் ஆர் லாங்குவேஜ்.
ஸோ அதனால அந்த ஃபீல் அப்படிங்கிறேன் நான். ஸோ நான் ஃப்ரெஞ்ச் டீச்சர் ஆகும்போது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ சொல்லுவேன், யூ ஃபீல் இட், இட்ஸ் ஓகே, டசன்ட் ஹேவ் டு பி லிட்டில், யூ ஃபீல் இட் தென் யூல் கெட் த திங் ரைட் அப்படின்வேன். ஸோ எல்லாருக்குமே நல்ல மார்க் வாங்கினாங்க. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபீல். இட் ஷுட் நாட் லுக் டிரான்ஸ்லேட்டட், இட் ஷுட் லுக் லைக் அ ஸ்டோரி பை இட் செல்ஃப். ஓகே. ஸோ என் மைண்டில் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது இது வந்து தமிழ் இருந்தால் எப்படி இருக்கும், அதான். இப்போ வந்து ஷின்னு இங்கிலீஷில் இருந்தால் கூட நான் உஷ்ன்னு தான் நான் எழுதுவேன். சரியா? இப்போ வந்து ஸ்விஷ் ஸ்வாஷ் அப்படி தண்ணியில் ஸ்விம் பண்ணாங்கன்னா நான் சலக்கு எழுதுவேன். ஓகே. சொல்லும்போது கதை தமிழ். ஓகே. இப்போ நான் பாட்டி போட்ட தாளம் கதையை பார்த்தீங்கன்னா நான் தமிழில் எழுதினேன். ஸோ அது இங்கிலீஷ் சொல்லும் போதும் பார்த்தீங்கன்னா டக்கு 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 டரக்கு 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 ஆல் அபக்கு அச்சுக்கு முச்சுக்கு அப்படிதான் சொல்லுவேன். அது எந்த நாட்டாக இருந்தால் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா அதான் அந்த ஃப்ளேவர். ஓகே. ஸோ அப்படிதான் பார்ப்பேன். ஸோ டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் அது ஆங்கிலமாக தெரியக்கூடாது. அது படித்து பார்க்கும்போது இது ஆங்கில கதையில வந்து தெரியக்கூடாது. ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு வந்தது தமிழில் அந்த கதை இது இப்படி இருக்கும், ஹவுல் இட் சவுண்ட். ஸோ அப்போ அந்த ஃபீல் ஆஃப் தமிழ் இருக்கணும்ல, அந்த வாசனை இருக்கணும்ல. ஸோ அதுதான் என்னுடைய இது. அவங்களுக்கு தெரியும் துலிகாக்கு எந்த கதையை வச்சு எழுதுவான்னு. ஆனா டெஃபினட்டா வந்து அது பெட்டரா இருக்கு. காரணம் வந்து மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் சிங்கப்பூர். சிங்கப்பூர் மீடியாவுக்கு 3 சீரீஸ் கண்டினியூஸாக பண்ணோம். 4 பண்ணியிருக்கேன். ஒன்று ஒரு கம்பெனிக்கு 3 ஒரு கம்பெனிக்கு பண்ணேன். ஸோ அவங்களுக்கு பண்ணும்பொழுது அது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்குமே வந்து நீங்கள் தமிழில் பேச வந்தீங்கன்னா தமிழில் மாத்திரம்தான் பேசணும். அதோட ஆங்கில வார்த்தையெல்லாம் கொண்டுவர முடியாது. ஸோ எனக்கு அந்த பழக்கம் வந்து என்னுடைய தமிழ் நல்லாவே வளம் பெற்றுச்சு. இங்கே நம்ம இங்கிலீஷில் பேசுகிறோம்ல, இப்போ ஆட்டோக்காரர்கிட்ட என்ன மேடம் ட்ரப் ரிட்டர்ன் தான் அவன் கேட்குறான். அவன் தமிழில் பேசுறது கிடையாது. ஸோ யூ ஹியர் மோர் ஆஃப் இங்கிலீஷ் இங்கே. ஸோ பட் அங்கே அப்படி கிடையாது. என்ன இருந்தாலும் பசி ஆறிட்டீங்களா அப்படிதான் கேட்பாங்க. தமிழ்ல இருந்து இப்படி கூட போக மாட்டாங்க. ஒரு வார்த்தையோட இப்படி அப்படி வராது. இப்போ கொஞ்சம் கெட்டு போயிட்டாங்க. பட் ஆனால் அது அப்படி சொல்கிறேன். ஸோ அதனால என் டிரான்ஸ்லேஷனாக பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இட் வில் ஹேப்பன். ஸ்டோரி டெல்லிங் தெரில, ஆரம்பத்துலேருந்தே ஒரு மாதிரி கிளிக் ஆச்சு. ஆனால் அதுலேயும் எவ்வளவோ டெவலப் ஆயிருக்கேன். இப்போல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, குரங்கு மாதிரி எல்லா இடத்துலையும் போய்கிட்டே இருப்பாங்க, திருப்பி ஆடியன்ஸில் போயிடுவேன், அப்படிலாம் பண்ணுவேன். பட் இப்போ வந்து யூஆர் மோர் ஸ்டேபிள். நம்ம முடியல, இப்போ வயசாச்சு, ஒரு இடத்துல இருந்து இப்படி பார்த்து கொஞ்சம் பண்ணுறோம். பட் இட்ஸ் ஜஸ்ட் தட். ஸோ ஓவர் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த ஃபிட்னஸ் வர்றது தான். அதுக்கு வந்து எனக்கு துலிகா வந்து சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அது வந்து அண்ட் இட்ஸ் ஓகே. தே ஹேட் ஃபைன் எடிட்டர்ஸ். ஸோ ஐ வுட் ரியலி காம்ப்ளிமெண்ட் தி எடிட்டர்ஸ் ஃபார் டூயிங் இட். சில வார்த்தைகள் இந்த ஒரு மாதிரி இருக்கும், அதை அவங்க கரெக்ட் பண்ணி போடுறது கொள்றதுலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் டோட்டல் டீம் ஒர்க். ஸோ அதுதான். இப்போ தெரியுதா ஐயா எனக்கு துலிகாக்கு மாத்திரம் பண்ணுறேன். என்கிட்ட பொறுமையாக இருக்குது அவங்க தான். கிரேட். இப்போ அடுத்தது வந்து எனக்கு ரொம்ப கியூரியஸாக இருக்கிற விஷயம் ஃபீஸ்ட். ஓ எஸ். ஸோ அந்த ஃபீஸ்ட் அப்படின்னாலே ஸ்டோரி டெல்லர்ஸ் வந்து நான் அப்படிதான் இன்னைய வரைக்கும் பார்த்துன்னு மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு. இன்னும் கிடையாது. அதுவும் ஒரு குடும்பம் தான், பெரிய குடும்பம், அவ்வளோதான். ஸோ ஃபீஸ்ட் இந்த வருஷம் எங்கே போறீங்க? இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் எங்கே போறீங்க? எங்கே போறீங்களா சொல்லட்டுமா? சென்னைக்கு வரோம். சூப்பர். சென்னைக்கு இப்போதான் எல்லாம் நான் முடிஞ்சிட்டு இருக்கு. இப்போதான் சென்னை டீம் இஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். ஓகே. தே ஃபார்ம்ட் அ கோர் குரூப் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பண்ணுறாங்க. ஓகே. ஸோ எல்லாம் செட்டில் ஆனோட தான் வெளியில் நியூஸ் வரும். ஸோ இப்போ சீக்கிரம் வந்துச்சு உங்களுக்கு. ஸோ சென்னைக்கு செப்டம்பர், செப்டம்பர் முழுவமா சென்னைக்கு. பல வருஷம் முன்னாடி ஃபர்ஸ்ட் சென்னை தான் கேட்டாங்க. அப்ப எனக்கு ஆள் பலம் இல்லாத காரணத்தால பெங்களூர்ல பண்ணோம். அப்பதான் நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன, அதனால வந்து அவங்க எல்லாம் செய்வாங்க. முதல்ல கதை கலாட்ட மூலமா தான் பண்றதா இருந்தோம், எங்க கம்பெனி வழியா தான் பண்றதா இருந்தோம். பட் தே டோன்ட் டை அப் வித் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், வித் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். எங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ அதனால வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சென்னை டெல்லர்ஸை கேட்டேன், நீங்கள் ஸ்டோரி டெல்லர்ஸ் நீங்கள் அவங்கள ஹெல்ப் எடுக்கலான் இருந்தேன். பட் நீங்களே எடுத்து நடத்துங்களேன்னு சொல்லிட்டு, ஸோ அப்போ அவங்க எடுத்து they had to form a company and because of transactions and stuff like that, அதனால வந்து they will be the main committee and involve others. So it will be there, I think 24, 25, 26 நினைக்கிறேன் of September next year. So it's a Federation of Asian Storytellers. அது சொல்லுங்க மேம். Okay, Federation of Asian Storytellers என்னன்னா ஒரு 17 பேர் storytellers from around the world, mainly from Asia, met in Thailand. Thailandல ஒரு வாய்ப்பத்தோசா இருந்தாங்க. she's no more wonderful human being and storyteller. அவங்களுடைய ஃபெஸ்டிவல் முடிஞ்சோடனே எல்லாரும் உட்காந்து பேசினோம். அதுக்கு முன்னாடி நான், ராஜோ ஜென்கின்ஸ், ஷீலாவி 3 பேருமே சொன்னோம்,
நம்ம வந்து ஏஷியா எப்படி நம்ம நிறுத்த முடியும், ஏஷியன் ஸ்டோரி டெல்லிங்க எப்படி வேர்ல்ட் ஸ்டோரி டெல்லிங் வேர்ல்டுக்கு காட்டணும் அப்படின்றது எங்கள் மூணு பேரோட ஐடியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ இதையே நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் இவ்வளோ பேர் நம்ம ஒன்றா சேர்ந்துருக்கோமே, இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நாங்கள் கேட்டோம் இது பண்ணலாமான்னும் போது அந்த 17 பேரும் இருந்தவங்க எஸ் யூ ஷுட் டூ இட்னு எல்லாருமே பண்ணுங்க கொள்ளுங்கன்னு சொன்னதால ஸோ ஏஷியன் ஸ்டோரி டெல்லர்ஸை எப்படி முன்னுக்கு கொண்டு எப்படி அதை முதல் நிற்க வைக்கிறது, வேர்ல்டுக்கு எப்படி தெரிய வைக்கிறது ஆரம்பிக்கப்பட்டது தான் இது. நான் வந்து ஆமாம் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் டிரெக்டர்ஸ் இல்லைன்னு சொல்ல, பட் கிரெடிட் கோஸ் டு ராஜர் அண்ட் ஷீலா who worked very hard and அவங்க தான் பல விஷயங்கள் பண்ணுவாங்க. டைம் தேர் ஃபார் சர்டன் திங்ஸ். ஒருத்தருக்கு ஒரு பலம் இருக்கும் இல்லையா, அவங்கவுங்க அந்த பலத்தை பண்ணுறாங்க. we have other directors, we have Ambujavalli, we have Preeti, then we have Kiran Shah, Kripa has gone on a short break. ஸோ இவங்கெல்லாம் மற்ற டிரெக்டர்ஸ் ஆர் தேர். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். அப்படி இப்படி கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆயாச்சு ஃபீஸ்ட்டு. இட்ஸ் வெரி குட். வி ஹேவ் a lot of Congratulations ma'am. It's a great thing. we are doing great. நிறைய விஷயங்கள். பட் என்னன்னா ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா வந்து இன்னுமே நிறைய பேர் அது உபயோகப்படுத்தலைங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. டாக் அபவுட் ஏஷியா. ஏன்னா ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம வந்து இத்தனையும் தனித்தனி ரேட் வச்சுருக்கோம். நான் இண்டியன்ஸ்க்கு ஒரு ரேட்டு, இந்தியன்ஸ்க்கு ஒரு ஐ மீன் நான் ஏஷியன்ஸுக்கு நம்ம தனியாக தான் வச்சுருக்கோம். இருந்தால் நமக்கு வந்து அஃபோர்டபிளி ரேட் அப்படின்னு பார்த்தீங்கனாலே வந்து ஏஷியா சவுத் ஈஸ்ட் ஏஷியா கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால அது ஒரு காரணமாக இருக்கும். அது கூட நாங்கள் குறைச்சி நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். இன்னும் ஆட்கள் வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது வந்து இதுக்கு நல்ல விஷயம் கேட்டது என்னன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு கோர்ஸுக்கு போயிட்டா அது போரும்னு நினைக்கிறாங்க. we have learnt enough. இதுக்கு மேலே என்ன அப்படி இதுக்கு மேலே என்ன இருக்க போகுதுன்னு இல்லைங்க. there's plenty more. நிறைய விஷயங்கள் உலகத்தில் இருக்கு. அதாவது கற்றது கைமளவு கல்லாது உலகளவுங்கிறது வந்து உண்மையான ஒரு விஷயம்தான். அது நானாக இருக்கலாம். இப்போ நான் ஏன் ஒரு ஒர்க் ஷாப் போக மாட்டேன்னா நான் போகிற இடத்துல இன்னொருத்தவங்க வரலாம்ல. நாம் வந்து ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட் மோடு வந்தாச்சு. ஸோ இன்னொருத்தவங்களுக்கு இடம் கொடுக்கலாமே. நாமே முந்திரி கொட்டை மாதிரி போகணும். மற்றவங்களுக்கு பரவாயில்ல, நாம் கற்றுக்கிட்ட விஷயத்த நம்ம சொன்னாலே போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் நான் இருக்கிறேன். அப்படி கிடையாது. மற்றவங்க விரிவாகிட்டே இருக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா வந்து என்கிட்ட ட்ரைனிங் வருவாங்க. வந்துட்டு நான் வந்து 1-on-1 பர்சன் ஸ்டோரி கிளினிக்னு ஒன்று பண்ணுறேன். இட்ஸ் இஸ் 1-on-1 ட்ரைனிங்கு. ஸோ அது 10 மணி நேரம் கிளாஸு. அது பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் இப்போ தான் அவங்க ஒர்க் ஷாப் நடத்துகிறாங்க. ஓகே, நடத்தலாம், தப்பு கிடையாது. என்னோட பொறுத்த வரைக்கும் ஓகே நான் என்ன மெட்டீரியல் கொடுக்குறேன், என்ன ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க இல்லாட்டி எழுதிக்கிறாங்க. ஸோ தே யூஸிங் த மெட்டீரியல், தப்பு கிடையாது. எனக்கும் யாரும் கற்றுக் கொடுத்தானே பண்ணுறேன். பட் அதில் என்னுடைய கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது பண்ணும்பொழுது ஒரு கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்வீங்க நீங்கள்? உங்களுக்கு தெரியாட்டி will you get stuck? Maybe not, but you'll get stuck. ஸோ அதுதான் வந்து அதான் ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன் வந்து ஓப்பனாக இருக்க மாட்டேங்க? ஏன் ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க? லேர்னிங்கை ஏன் ஸ்டாப் பண்ணுறாங்க? ஏன் why don't they enrich themselves? ஏன் அதில் வந்து தடப்பு இன்னும் கற்றுக்கலாமே, இன்னும் கற்றுக்கணும். அப்படி தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். கிளாஸுக்கு பாட்டி கூட ஒருத்தவங்க சொல்கிற விஷயங்கள் கேட்டுக்கிட்டு கற்றுக்கிட்டு. ஸோ அது இல்லைங்கிறது தான் என்னோட ஐ ஃபீல் மோர் அட்டெண்டன்ஸ் ரிக்வயர்ட். ஸோ ஐம் ஹோப்பிங் இங்கே வந்து சென்னையில் பண்ணும்பொழுதாவது அந்த ஒரு அவேர்னஸ் ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரு இது வரணும். ஏன்னா இந்தியா இஸ் வெரி லார்ஜ். ஸோ எல்லாரையும் இது பண்ணி ஆனால் வந்து எல்லாம் ஊரு குட்டி தான் தேர் இருக்கணும். இப்போ நீங்க வந்து ட்ரெயினர்ஸ்க்கும் நீங்க வந்து ட்ரெயின் பண்றீங்க இல்லையா? ஸோ இஃப் தே ஆர் டீச்சர்ஸ் ஆர் ப்ரொஃபஸர்ஸ் அவங்களையும் அப்போ அந்த மாதிரி இதில் வந்து நீங்க அப்ரோச் பண்றீங்களா? காலேஜஸ், ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி எல்லாம். ஏன்னா அப்படி வரும்போது இன்னும் பெட்டரா இருக்கும் இல்லையா நமக்கு? நீங்க கான்ஃபரன்ஸ் கேட்குறீங்களா? இல்லை பர்சனலா நம்ம வெரி புவர் மார்க்கெட்டியருங்க. மார்க்கெட்டிங் எனக்கு வராது. வேர்ட் ஆஃப் மவுத் தான். யாராவது பார்த்துட்டு யாராவது ஒரு ஸ்கூல்ல வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னாதான். இப்போ இருக்க ஸ்டேஜில் வந்து என்னை யாருக்கும் தெரியும் கூட தெரியாது. சென்னையில் பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு, இந்தியா பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தெரியாது. அதாவது ஸ்டோரி டெல்லிங் சர்க்கிளில் வேணால் தெரியுமா, ஆஸ் அ ஜென்ரல் பப்ளிக் எனக்கு தெரியாது. இப்போ நாளைக்கே நான் ஒரு ஷோ பண்ணால் கூட பெருசாக ஒன்று கூட்டம் வராது. பிகாஸ் தே டோன்ட் நோ மீ. ஓகே. ஸோ அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட். காரணம் என்னன்னா ஐ டூ மோர் அவுட் சைட் இந்தியா. ஓகே. நத்திங் டு பி ப்ரௌட் ஆஃப். பட் எனக்கு அமையிறது அப்படி. ஏன்னா அவங்க வந்து வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏர்லியாக புக் பண்ணுவாங்க. இப்போ வந்து நாங்கள் யூரோப் போகிறோம் செப்டம்பரில், நானும் விக்ரம் அப்புறம்னா கோயிங் ஆன் அ டூர் டு ஜெர்மனி, கோப்பன்ஹாகன் அண்ட் இது ரொமேனியா. ஸோ 3 இடத்துக்கு போகிறோம். ஸோ இட் ஹேப்பன் லாஸ்ட் இயர். ஓ ஓகே. ஸோ அவ்வளோ முன்னுக்கு சொல்லிடுறாங்க.
So I do it. And Singapore வந்து it's like my second home. I do a lot of work there because I mentor there. I have a company. நான் என்னோட கம்பெனியில் இன்னொருத்தங்களுக்காக சப்போர்ட். ஸோ அங்கே போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலை அவுட் சைட் இந்தியாவில் பண்ணுறதால people don't know me here. Out of sight, out of mind. Nothing to feel bad about it. So அது திருப்பி மறந்துட்டு எதுக்கு பேச வந்தோம்? இல்ல நீங்க இந்த மாதிரி 1-on-1 கிளாஸே வந்து எதுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு ஓகே எதுக்கு நான் குவாலிட்டிக்கு சொல்றேன். ஓப்பன் அப் லேர்ன் மோர். இட் பி வெரி யூஸ்ஃபுல். பட் இந்த பார்கெயின் என்ன பண்றாங்க சில பேர் வந்து இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு வந்து ஹியூமர் தான் வரும் அப்படின்னு எனக்கு வரும்ல எனக்கு அப்படி அமைஞ்சிருச்சு. ஸோ நான் அதுதான் பண்றேன். ஸோ அதில் பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு விஷயத்துல ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இயல்பாயிடும். ட்ரை பண்ணுங்க. ஒன்னே பண்ணணும்னு அவசியம் என்ன மாதிரி இருக்காதீங்க. நிறைய ட்ரை பண்ணுங்க. ஆனா ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கோங்க. அதுக்குள்ள போங்க. அதுக்குள்ள டீப்பா போனீங்கன்னா யூ பிகம் a ஸ்பெஷலிஸ்ட் இன் தட். இப்போ என்ன வந்து சில்ட்ரன் ஸ்டோரி டெல்லர் தான் சொல்லுவாங்க. ஆனா 28 கண்ட்ரிக்கு போயிருக்கேன். 28 கண்ட்ரியில பாத்தீங்கன்னா 90% அடல்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். அது யாருக்குமே தெரியாது. அதுக்கு நம்ம சண்டை போட முடியுமா? நோ ஐ எம் அடல்ட். ஓகே ஆல்ரைட் சில்ட்ரன் ஸ்டோரி டெல்லர் ஃபைன். இதுல என்ன இருக்கு? எனக்கு அதில் வித்தியாசம் கிடையாது. எனக்கு அதில் வந்து எந்த வித்தியாசமும் இல்லை. இட்ஸ் ஓகே நெவர் மைண்ட். ஓகே ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஃபீல். ஸோ விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ஸோ க்ரோ யுவர் செல்ஃப். டோன்ட் ஸ்டாப். வளர்ந்துக்கிட்டே இருங்க. நிறைய வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு விஷயத்த உள்ள போயிடுங்க. ஸோ யூ பிகம் நீங்க தான் அவங்கள தான் கூப்பிட முடியும். இதுக்குன்னா அவங்க தான் அப்படிங்கிறது வச்சுக்கிட்டீங்கன்னா யூ ஹாவ் யுவர் ஸ்பேஸ். ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு மார்க்கெட்டிங்கே தெரியாது. ஸோ யாராவது சொல்லி வர்றது தாங்க. இட்ஸ் ஜஸ்ட் வேர்ட் ஆஃப் மவுத். நானா போய் பண்ணேன். இனிஷியல் இயர்ஸ்ல என்ன பண்ணுவேன் கேட்க மாட்டேன். பட் எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல்லாம் ஹலோ ஐம் பேக் அப்படின்னுவேன். இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம் நாங்க. எனக்கு தெரியும் அவங்க பேசுறதுல பேசிருக்க மாட்டாங்க. இருந்தா நம்ம சொல்லும் போது ஞாபகம் வந்துரும்ல. ஓகே அந்த மாதிரி தானே ஒழிய ஐ டோன்ட் நோ டு ஆஸ்க் ஒர்க். இதுல வந்து திமுறோ ஆட்டிடியூட் எல்லாம் கிடையாது. எனக்கு கேட்க தெரியாது. அதுல வந்து இன்னும் இவங்க என்ன நம்ம இவ்வளவு பெரிய ஆளு நம்மள வந்து கூப்பிடல அதெல்லாம் வந்து அழகாது. கூப்பிட்டாதான் முடியும். அதனால வந்து அது எனக்கு வராது அவ்வளவுதான். பட் இஃப் ஐம் கோயிங் டு சிங்கப்பூர் ஐல் சே தட் ஐம் கமிங் டு சிங்கப்பூர் அப்படின்னு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன். இப்போ நான் ஃபார் இன்ஸ்டன்ஸ் கோப்பன்ஹாகன் தான் ஆக்சுவலா ஒரிஜினல் அண்ட் தி ஆலமரம் இஸ் கோயிங் டு கோப்பன்ஹாகன். அதுதான் ஒரிஜினல் பிளான். பட் another friend said, hey, ஜெர்மனியில் ஒரு விஷயம் நடக்குது. Why did you talk to Patrick? I said, Patrick, I'm coming to, why did you drop by? அப்படின்ட்டாங்க. Then I wrote to இது Romania. She said, Georgie சொன்னா, please come அப்படின்னு அவ இன்வைட் பண்ணா. So that kind of network under the Aalamaram that is going to happen in Germany. Okay. No, Germany is going to be just ourselves. Okay. Copenhagen is under the Alamaram. Yeah, that's how it's going. Okay. That's how it's all started. Okay. அப்படி போய் அப்படி ஆயிடுச்சு. அது ஒரு மாதிரி டூர் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே சோ நைஸ். யா சோ அதுதான். ஓகே இட்ஸ் ஜஸ்ட் தட். சூப்பர். சரி இப்போ வந்து எனக்கு என்னெல்லாம் தேவையோ நான் எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்டேன். இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து என்ன சின்னதுல நிறைய சினிமா எல்லாம் பார்த்துருவீங்கல்ல, உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? எல்லாரையும் பிடிக்கும். சீரியஸ்லி. ஓகே அதான் சொன்னல ஒரு கிருஷ்ணாராவா இருக்கட்டும், ஒரு இடிச்ச புலியா இருக்கட்டும், ஒரு தயிர்வெடி தேசகனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் முடியும். ஐ லவ் ஆக்டர்ஸ். ஐ லவ் ஆக்டிங். ஐ லவ் ஆக்டர்ஸ். எல்லாரையும் பிடிக்கும் எனக்கு. கொல்லங்கொடு கருப்பையா இருந்தா சரி எல்லாரையும் பிடிக்கும். அது மாதிரி ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு ட்ரீம்லாம் காதல் பண்ணாலும் ஒண்ணுமே கிடையாது. எல்லாரையும் எல்லா கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஒரு சின்ன விஷயம் கூட நீங்க ரசிக்கிறது உண்டு. சின்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஆனா வந்து அது வந்து என்ன சொல்றது, கிளிப்பா இருக்கணும்னா பிரதாப் போத்தன். ஓகே. I don't know, more than him as an actor, I still like him as a person. Okay. Acting எனக்கு I used to find him like he's a genius ன்னு எனக்கு தோணும். I mean my brothers worked with him, but எனக்கு அவரை தெரியாது, பார்த்தது கூட கிடையாது. I met him in a restaurant once. அதோட அவ்வளவுதான் போய் ஒரு ஃபேன் மொமெண்ட்ல போய் சைன்லாம் வாங்கினேன். அவரை பார்க்கும்போது ஒரு லைக் I like him, ஒரு very nice feel இருக்கும். அவ்வளவுதான். Not because he was an actor, just as a person. It's just not that crushலாம் கிடையாது. But I think அந்த மாதிரி ஒரு பிரதா பார்க்கும்போது ஒரு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். அவ்வளவுதான். Maybe I can say about him. And அம்மா பத்தி சொல்லுங்களேன். My mother. Yes. Okay. Both my பெரியப்பா ராஜச்சந்திரசேகர். Okay. அவர்தான் வந்து
புரட்சி தலைவருடைய மென்டர். ஓ ஓகே, அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஓகே சினிமாக்கு. தென் மை ஃபாதர் ஜீவா ரகுநாத், சரிங்களா, அவரும் தமிழ் படங்கள் நிறைய சிவாஜி, எம்ஜிஆர் பல பேர் வச்சு பண்ணியிருக்காரு. எங்கள் அம்மா வந்து MS சரோஜா, அவங்க நடிகை. ஸோ அவங்க வந்து படங்கள் நடித்தாங்க. ஸோ கண்ணகி வந்து அப்பா டைரக்ட் பண்ண படம். ஓகே அதில் கண்ணாம்பா நடித்தாங்க, அதில் மாதவியா அம்மா நடித்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அப்பா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அம்மாவை. ஓகே ஓகே, தே ஃபெல் இன் லவ் அண்ட் தேவர் டிஃப்ரெண்ட் காஸ்ட். எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, நீ என்ன இப்போ வந்து பிரசிடென்ட் மெடல் கொடுக்குறாங்க, நாங்கள் எந்த காலத்துலேயே கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டோன்னு அப்படின்னாங்க. ஸோ தட்ஸ் வாட் தே மெட் இன் தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் தே மேரிட். ஓகே சரியா? ஸோ அவங்க வந்து கண்ணகி ஷூட் பண்ணும்பொழுது அம்மா வாஸ் கேரிங் த 5th child. We lost 4 babies. Amma was carrying my eldest sister. So with that she stopped acting. Okay. And she is paired with MGR. Oh. அல்லி அர்ஜுனால வந்து அல்லியோடைய மந்திரி வந்து அம்மா, அர்ஜுனோடைய மந்திரி வந்து எம்ஜிஆர். ஸோ அவங்க 2 பேரும் பேர். Oh. So they've acted together. Okay. So mommy didn't act for too long. I mean 13 films or something she's done. Okay. அப்பா தான் 53 films Okay. பண்ணியிருக்கேன். என்டிஆர்லேருந்து அப்பா வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல், வாஸ் த ஃபர்ஸ்ட் டு பிரிங் கேவா கலர். ஆமாம், அலாவுதீனும் அற்புத விளக்கில் வந்து அங்கே ஷூட் பண்ணாங்க வித் நாகேஸ்வர் ராவ் அண்ட் அஞ்சலி. ஓகே. when I was baby. The first time I went to இது காஷ்மீர், அங்கே ஷூட் பண்ணாங்க டியூட் எல்லாம். ஓகே. அது மாதிரி தென் பிளேபேக் வாஸ் brought by my பெரியப்பா ராஜசந்திரசேகர். ஸோ அதனால தான் the connection with எம்ஜிஆர், சிவாஜி, all of that. Yeah. Okay. So that's it. So Amma loved acting. Amma wanted, she learned dance, music. She was a singer. She's a dancer. So thing is, she dance varalen solta or dance master. She was so upset. So she went to the biggest master. She learned. And யார் டான்ஸ் வராதுன்னு சொன்னாரோ அவரே சீஃப் கெஸ்ட்டை வர வச்சு உட்கார வச்சு டான்ஸ் பண்ணி அவர் வாயாலே பாராட்டுவாங்க. நாங்கள் ஸோ தட் கைண்ட் ஆஃப் உமன், வெரி ஸ்ட்ராங். ஓகே, கிரேட். ஸோ நிஜமாவே வந்துட்டு நோ வேர்ட்ஸ். இன்னைக்கு வந்து எவ்வளோ விஷயம் உங்ககிட்ட இருந்து நான் எடுத்திருக்கேன், வாங்கியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயம் வந்து இது வரைக்கும் நீங்க வெளியில சொல்லவே இல்லைங்க. ரெமிரா டாக்ஸ்ல நிறைய சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் நிறைய என்ன கேள்வி கேட்டாலும் சொல்லிடுவேன். அதான் தெரிஞ்சாலும் பதில் தெரிஞ்சா சொல்லிடுவேன். ஆனா அப்பப்போ மறந்துடுவேன், என்ன எதுக்கு ஆரம்பிச்சேன்னு மறந்துடுவேன். அப்போ எதுக்கு மறந்து என்ன சொல்ல வந்தேன்னு கேட்பேன். அது உண்டு எப்போதும். Just that. Feel good, அவ்வளவுதான். இப்போ வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை ஸ்டோரி டெல்லர்ஸ் இருக்கணுங்கிறது வந்து ஒரு அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிட்டு இருந்தது. இப்பெல்லாம் வந்து நிறைய ஸ்டோரி டெல்லர்ஸ் உருவாயிட்டே வராங்க. ஸோ யங் ஜென்ரேஷனுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஸ்டோரி டெல்லர்ஸாக இப்போ உருவாயிட்டு வராங்க நிறைய பேர், அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அண்ட் தென் சில்ட்ரனுக்கு என்னெல்லாம் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க? லைக் தே ஆல்சோ கேன் ரைட் ஸ்டோரிஸ், தே ஆல்சோ கேன் டெல் ஸ்டோரிஸ். ஸோ இந்த புது ஸ்டோரி டெல்லர்ஸ் வர்றவங்களுக்கும் இந்த குழந்தைங்களுக்கும் சேர்த்து நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? புதுசா வரவங்களை வந்து பாராட்டுறேன். ஏன்னா நம்ம ட்ரைப் வளரணும், நல்ல விஷயம்தான். ஆனால் கொஞ்சம் ஒழுங்காக கற்றுக்கிட்டு வாங்க. அவசரப்பட்டு அதை அரச மரத்தை சுற்றிட்டு வைத்து தொட்டு பார்த்துறாதீங்க. நிறைய நாள் இருக்கு குழந்தை பிறக்க. ஸோ யூ நீட் எக்ஸ்பீரியன்ஸ், யூ நீட் டு ஒர்க் ஹார்ட். அது தட் இஸ் அ பிட் சேட்னிங். ஆனால் அது ட்ரூ ஆஃப் எனி ஆர்ட் ஃபார்ம். டைல்யூஷன் அப்படிங்கிறது பார்க்கும்போது என்ன இப்படி இந்த கலையை இப்படி கொலை பண்ணுறாங்களேன்னு இருக்கும். அது இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு. அது தவிர்க்கலாமே. கமல் சொன்னதான், கடவுள் இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு திறமை இல்லைன்னு சொல்ல, இன்னும் கொஞ்சம் திறமையாக இருக்கலாமேன்னு சொல்கிறது தான். அது ஒன்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். பட் என்ன தெரியுமா ஆகிடுது, நான் அவங்க மேலே தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க எங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, அது ஆலையில் ஊரில் இழுப்பம்பூ சக்கர மாதிரி அவங்க வேலையை ஒண்டி தான் பார்க்குறாங்க. இந்த பர்சன் வந்து கதை சொன்னோடனே அப்பா செம்மையாக இருந்துச்சுன்னு சொன்ன உடனே என்ன ஆகிடுது, இவங்களுக்கு வந்து ஓஹோ நம்ம நல்லா இருக்கும், நம்ம டாப்பில் இருக்கோம் அப்படிங்கிறது இவங்க தனக்கு தானே பூஸ்ட் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், எது குவாலிட்டின்னு தெரியாதுல்ல. கேட்குறவங்களுக்கு வந்து எது குவாலிட்டின்னு தெரியாது. 10 பேரை பார்த்தா ஓ இதான் குவாலிட்டியா அப்படின்னு தெரியும். அவங்க யாரையே பிடிச்சி போடுறாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்குது, அவங்க பண்ணுறாங்க, ஆஹா ஓங்கிறாங்க. நல்ல வேலையை பார்க்கும்பொழுது ஓ இப்படிலாம் பண்ணலாமா. ஸோ யாரை குத்த சொல்கிறது? சினிமா மாதிரி தான். ஒரு ஸ்டாரை தூக்கி கொண்டாடுற போது
அவருக்கு வந்து கொண்டாடுறவங்க ஒன்றுமே இருக்காது. பட் ஆனால் கொண்டாடுறாங்கன்னு அது யார் மேலே தப்பு சொல்ல முடியும்? ஸோ இட்ஸ் ஜஸ்ட் டேஸ்ட் டிஃபர்ஸ். பட் உங்கள் கான்ஷியஸ்க்கு, உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் எல்லாமே இருக்கணும்ல, அது மாத்திரம் பண்ணா போகிறோம். பாராட்டை வந்து தலையில வைக்கக்கூடாது, அவசியம் இல்லை. என்ன கேட்டால் பாராட்டுக்குது செக்கு. பாராட்ட பார்த்து பயப்படணும், ஐயோ பாராட்டிட்டாங்களா, அடுத்த தடவை இன்னும் பண்ணணுமே நான் அப்படின்னுட்டு. அண்ட் இன்னும் சில நேரங்களில் பார்த்தா டோட்டல் ஃபெயிலியராக இருக்கும் நம்ம ஷோ. அது பல காரணங்கள் இருக்கா, நீ மாத்திரமே காரணம்னு நினைக்கக்கூடாது. அப்போ என்ன ஆயிடுதுன்னா உடனே டிப்ரெஸ் ஆகிடுறீங்க. ஐ வாண்ட் டு குவிட் ஸ்டோரி டெல்லிங், யாரும் இன்னைக்கு சிரிக்கலை, யாருமே இன்னைக்கு ரியாக்ட் பண்ணலைன்னா பல காரணங்கள் இருக்கலாம். அன்னைக்கு ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கலாம், வேற மூட்ல இருக்கலாம், இல்லை வெயிலில் வந்திருக்கலாம், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கலாம், ஏதோ ஹிக்கப்ஸ் இருந்திருக்கும். சரி வாய். ஸோ அப்படி நினைக்கக்கூடாது. ஆனால் நீ வேலையை நல்லா செஞ்சீங்கன்னா உனக்கு திருப்தி இருக்கலாம், மனசாட்சி திருப்தியாக இருக்கலாம். எங்கள் அப்பா சொல்லுவார், என்னைக்கு நீ தூங்கலையோ அப்புறம் நீ ஏதோ தப்பு பண்ணிடுறான்னு அர்த்தம்னுவார். தேங்க் காட் இது வரைக்கும் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். ஸோ அதான் இப்போ கூட டாக்ஸியில் வரும்போது லைட்டாக தூங்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் தட் டூ ஜஸ்டிஸ். லைக் ஐ செட், அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. நேரம் காசு, முக்கியமாக நேரம். நேரத்தை நம்ம வந்து வீணடிக்க முடியாது, ஏன்னா திருப்பி வராது. போன நேரம் போனது தான், அதை மாத்திரம் நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் as far as time goes. அது அண்ட் சில்ட்ரனுக்கு என்னன்னா, சில்ட்ரனை விட பேரண்ட்ஸ் நான் சொல்லுவேன் இஸ் லிஸ்னிங் ஸ்கில்ஸ். ஏன்னா வந்து அதுதான் வந்து லாங்குவேஜோடைய வளர்ச்சி. முதல்ல கேட்டும் திறன், பேசும் திறன், படிக்கும் திறன், எழுத்தும் திறன். இதுதான் இந்த ஆர்டர். லிஸ்னிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ஃபைனலி ரைட்டிங். ஆனால் நம்ம இப்படி போகிறோம், ரைட் ரைட் ரைட், ரீட் ரீட் ரீட், டோன்ட் டாக் டாக் டாக். பேசவே விடுறது கிடையாது. எப்படி வளரும்? வராது. அண்ட் லிஸ்னிங்க்கு நம்ம என்ன ஸ்கோப் கொடுக்குறோம்? நோ ஸ்கோப். நோ ஸ்கோப். பிகாஸ் யூ வாட்சிங் த மீடியா, விச் இஸ் குட், நாட் சேயிங் இட்ஸ் ராங். பட் வாட்ச் பண்ணுறதால தே டோன்ட் ஹேவ் தேர் ஓன் இமேஜினேஷன், பிகாஸ் இட் இஸ் தேர், இட்ஸ் ஆல் கிவன் டு தெம் இன் த பிளாட்டர். அவன் சமைச்சு சாப்பிட்டா அந்த ருசிக்கு, அதை அந்த நம்ம சமைச்சு சாப்பிடும் போது அது தீஞ்சு போனால் கூட ஒரு டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்போ தானே கிடைக்கும். ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா, ஸ்விக்கியில் வாங்கி சாப்பிட்டா தெரியும், ஒன்று வர தெரியாது. ஸோ அதுதான். ஸோ அப்போ வந்து அது கொடுக்க அதான் நான் சொன்னேன், நான் வளர்ந்த சூழ்நிலை அந்த மாதிரி கதைகள் கேட்டு 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 வளர்ந்ததால நிறைய விஷயங்கள் எனக்கு வருது. அதான் நிறைய அந்த ஹெட்ல வந்து ப்ராசஸ் பண்ண முடியுது. ஏன்னா கதை அப்படிங்கிறது தான் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரீமிங் இருக்கு. ஒரு அதாவது கேரக்டர் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் தான் எல்லாம். அது பாட்டி வடை சுட்ட கதையா இருந்தாலும் சரி, அது வந்து ராமாயணமா இருந்தாலும் சரி, இதுதான் 3 மேட்டர் தான். எந்த பெரிய கதையாவது இது தான் கேரக்டர் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். கதாபாத்திரங்கள் பிரச்சனைகள், அதுக்கான தீர்வுகள் தான் கதையே. இந்த 3 மேட்டர் தான் இருக்கு. அதுக்குள்ள பல விஷயங்கள் செட்டிங் லொட்டிங் அதெல்லாம் வந்துடும். இதுதான் விஷயம், இவ்வளவுதான். ஸோ நம்ம பேச குழந்தைகளை பேசணும், குழந்தைகள்கிட்ட நிறைய பேசணும், நிறைய விஷயங்கள் பேசணும். பேச 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 ஆர்வம் அதிகமாகும். பேசும்போது என்ன ஆயிருந்தா அதுங்க கேள்வி கேட்கறத திருப்பி பேசும். ஸோ அதை கேட்கணும். ஒரு குழந்தை கிட்ட வீட்டுக்கு வருது, அம்மா இன்னைக்கு என்ன தெரியுமா ஸ்கூல் ஆச்சு, ஃபோன்ல பேசுறேன்ல, உனக்கு என்ன இவ்வளோ அவசரம்? இன்னும் அப்படியாப்பட்ட ஃபோன் அவசியம் கிடையாது. 1 minute பையன் ஏதோ சொல்றான், I'll call you back. அவ்வளோ முக்கியமானு கேட்டால் ஆமாம் முக்கியம்னு வைங்க ஃபோனை. அதுதான் முக்கியம். அப்புறம் என்ன என் பையனுக்காகவே வாடுறேன், என்ன யூ டோன்ட் லிவ் இட். ஸோ அவனா 2 minutes 1 minute தான் எடுப்பாங்க. அம்மா இன்னைக்கு வந்து பண்ணமா எங்கள் மிஸ் வந்து மேம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஹாப்பி. ஸோ யூ லிசன் டு. அவனை கேட்க வைங்க, அவன் பேசுறது கேட்க வைங்க. ஸோ பேச்சே கிடையாது. இப்போ பசங்க பார்த்தானோ இப்படி போறாங்களே, நீங்க யார், நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, அது பாட்டில் போயிட்டே இருக்குங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்கு இப்போ நாங்களாம் எங்க வீட்டுல எல்லாம் யாரும் வந்தாங்கன்னா வணக்கம் சொல்லணும். இப்போ வந்து இப்போ எங்க வீட்டுல அந்த பழக்கம் இன்னும் இருக்கு. பட் நிறைய பசங்களுக்கு வந்து பேரண்ட்ஸே வந்து அவன் வரவே மாட்டாங்க, கூப்பிட்டா வர மாட்டாங்க. இவங்களே they decide that their children won't be that. அவங்ககிட்ட சொன்னா இல்லடா என்ன இருந்தா யாராவது வந்தாலும் வணக்கம் சொல்லிட்டு போயிடுறா, இஃப் யூ ஃபீலிங் போர்டுன்னு சொன்ன பரவாயில்ல, அது பழகிறதுக்கு. ஸோ தெர் இஸ் நோ கம்யூனிகேஷன். ஸோ வந்து வார்த்தை வளமே இல்லை, யாரும் பேசுறதே இல்லை. அண்ட் வர டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சி யூ சூன்னு, சிக்கு சியை போட்டுறான், யூக்கு யூவை போட்டுறான், சூருக்கு எஸ்ன்னு போட்டுறான். ஸோ இவ்வளோதான் பேச்சே. ஸோ எல்லாமே சுருங்கிடுச்சு. பட் நம்மளும் பேசாட்டி அப்புறம் எப்படி? ஸோ கேட்க 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 தான் அவன் பேச்சு திறன் வளரும். ஸோ பேச்சு திறன் வளர்றதான் வந்து அவனுக்கு லைக் படிக்கிற ஆர்வம் வரும். ஏன்னா அப்போ பிகம்ஸ் கியூரியஸ். எங்கேருந்து கிடைச்சிது, எங்கேருந்து விஷயம் தெரியுது, பல விஷயங்கள் சொல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு அவனுக்கு படிக்க தோணும். படிக்கணும்னா இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கல, இது மாதிரி நம்ம கூட எழுதலான்னு இது வரும். இதை உட்கார வச்சு எழுது படின்னு சொன்னா வராது.
ஓகே. ஆனா அது வந்து மறைமுகமா இப்ப எப்படி நீங்க சொன்னீங்க உங்க வாழ்க்கையில வந்து யூ saw your parents do it, அது தான் வளர்ந்துச்சு இல்லையா, அதுதான். ஸோ நாம தான் எக்ஸாம்பிளா இருக்கணும். ஸோ நான் சில்ட்ரன் நான் எப்போதுமே டார்கெட் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் தான் டார்கெட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க தான் லிவிங் எக்ஸாம்பிள் ஃபார் த சில்ட்ரன். இது பிகாஸ் குழந்தைகளுடைய முதல் வளர்ச்சி என்ன, இமிட்டேஷன், பார்த்து பண்றது தானே. அது நீ கிளாஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அம்மா வந்து என்ன பண்ண இன்னைக்கு ஸ்கூல்ல அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னு போயிடும். ஆனா தனியா எல்லா பொம்மையும் உட்கார வச்சு டீச்சர் மாதிரியே பண்ணும். ஆனா நமக்கு அதை பார்க்கறதுக்கு பொறுமை இருக்காது. அதை பார்த்தாலே அதை என்ன படிச்சா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இவ்வளவுதான். ஸோ லிசன் அண்ட் லிசன் டு தெம் அண்ட் யூ ஸ்பீக் அ லாட் ஸோ தே லிசன். ஸோ நிறைய பேச்சு இருக்கணும். That's the best way is don't give them the machine, you speak, take time to speak to them. ஸோ அதில் தான் எல்லாமே இருக்கு. கற்பனை வளரணும்னா வந்து நிறைய பேசணும். அது பரவாயில்ல மா போர் அடிக்காதமான்னு சொல்லலாம்லும் பரவாயில்ல, எப்படி அவங்க சொல்ல போறாங்க. நீங்க ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்ல இது கொடுத்துட்டீங்கன்னா they become creative after that. ஏன்னா இப்போ போய் ஒரு 18 வயசு பையனை உட்காந்து நான் இப்போ கதை சொல்றேன்னா ஆளே கிடையாது, மொக்க போட்டுட்டு உட்காந்துருக்கேன்றானுங்க. அது அவசியம் கிடையாது. ஸ்டார்ட் தம் யங். ஸோ தட்ஸ் இட். அண்ட் யார் வேணா எழுதலாங்க, எல்லாருக்கிட்டையும் திறமை இருக்கு. இப்போ நானே சொல்றேன்னா எனக்கு எழுதுவேன்னா எனக்கு தெரியும். ஸ்கூலெல்லாம் காம்படிஷன் நிறைய எழுதுவேன். தமிழ் பிழை எக்கச்சக்கமா இருக்கும், ஆனா கிரியேட்டிவா இருக்கும். நம்ப மாட்டீங்க, எனக்கு சுத்தி 10 பேருக்கு வந்திருப்பாங்க. 10 பேருக்கு 10 கதை 10 விஷயம் சொல்லிட்டு இருப்பேன். 10 பேருக்கு எஸ்ஸே எழுதுவாங்க, நான் சொன்னதான் எழுதுவாங்க. அதெல்லாம் நிறைய பண்ணிடுவேன். ஆனா எனக்கு பேச்சு போட்டு கூட்டு பண்ண பேச வராது, ஏன்னா எனக்கு பை ஹார்ட் பண்ண வராது, மெமரைஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ நமக்கு என்ன லிமிட்டேஷன் இருக்கோ, நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை பிடிச்சிக்கிட்டே போனான்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் வென் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் அ திங் யூ ஆர் வெரி எஃபிஷியன்ட். ஸோ வென் யூ வெரி எஃபிஷியன்ட் அவுட்புட் இஸ் வெரி குட். ஸோ இவ்வளவுதான். ஒரு ஐயர் பிரியாணி செய்ய சொல்றதும் கஷ்டம் தான், ஒரு பாயை தயிர் சாதம் செய்ய சொல்றதும் கஷ்டம் தான். யார் யாருக்கு என்ன பலம் வச்சு போயிட்டே இருந்தோம்னா யூ பில்ட் ஆன் யுவர் ஸ்ட்ரெங்த். யூ ஹாப்பி. எனக்கு இதான் வரும், ஓகே எனக்கு நீ குழந்தைக்கு தான் லைக், ஓகே நான் குழந்தைக்கு லைக், ஓகே நெவர் மைண்ட், இட்ஸ் ஓகே அக்செப்டட். புரியுதோ அப்படி சொல்றாங்களே, எதுக்கு ஜாலியா போய் என்ன வருமோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். வெரி ட்ரூ. ஜஸ்ட் தட் happiness is important in life and be positive and move on. Very true. That's it. So thank you so much, pleasure. Jeeva ma'am. Like நான் இது வந்து எனக்கு எவ்வளோ நாள் இதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தது. ஸோ எல்லாமே உள்ளுக்குள்ள ரெடியா இருந்தது, எல்லாத்தையும் கேட்டுட்டேன். நீங்க வந்து தெரிஞ்சா சொல்றேன்னு சொன்னீங்க. எனக்கு வந்து எல்லா கேள்விகளும் வந்து நான் கேட்டதுக்கு எனக்கு தேவையான அத்தனை பதிலும் எனக்கு கிடைச்சிருச்சு. மேலேயே கொஞ்சம் நிறைய பேசிட்டேனோ, எடிட்டர் சார் தயவு செய்து எடிட் பண்ணுங்க. So I'm so happy. I enjoy doing it. Yes. Thank you. நான் ஸ்டோரி டெல்லர்னா சொல்லிட்டேனே, பக்கா 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 பேசிட்டே தான் இருப்போம். So I'm so happy, ma'am. Thanks for the opportunity. Thank you so much. Thank you.